மீண்டுமா இந்த மாலையில் மறுபடி கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். නැවතත් ස්වාමීන් වහන්සේ මේ සන්ධ්‍යා කාලයේ ස්වාමීන් වහන්සේ අපව නැවතත් උන්වහන්සේගේ අභිමුඛයේ සූදානම් කර තිබෙනවා. நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். අපි යේසුස් වහන්සේගේ මහිමය ලබා ගන්නු පිණිස අපි කැඳවුම ලබා තිබෙනවා. நேற்று தினம் இவைகளை நாம் தியானித்தோம். ඊයේ දවසේ අපි මේ ගැන අපි අධ්‍යයනය කරා. இன்று நாம் அந்த சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். අදත් අපි ඒ ගැනම අධ්‍යයනය කරන්නට යනවා. இந்த உலக பொருட்கள் அல்லது பணம் என்ற ஒரு பகுதியில் ஒரு இயேசுனுடைய சீஷன் இயேசுவை முழுமையாய் பின்பற்ற வேண்டும். ලෝකයේ තිබෙනා වූ දේවල් ගැන අපි බලන විට මුදල් කියන දේ තුලින් යේසුස් වහන්සේව අනුකරණය කරන්නා වූ පුද්ගලයා අවංකව සිටින්නට අවශ්‍යයි. ஒரு இயேசுவின் சீஷன் என்பவன் குருவை பின்பற்றுகிறவன். යේසුස් වහන්සේගේ ගෝලයා කියන්නේ Tamanගේ නායකයාව අනුගමනය කරන්නා වූ පුද්ගලයා. தேறின சீஷன் எவனும் குருவை போல் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். වර්ධනය වෙච්ච ගෝලයෙක් Tamanගේ නායකයා වගේම සිටිනවා. ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். එහෙම තමයි යේසුස් වහන්සේ පැවසුවේ. ஸோ நாம் எல்லா பகுதிகளிலும் நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். අපි සෑම පැත්තෙම යේසුස් වහන්සේගේ ඒ පා අපි අනුගමනය කරන්නට අවශ්‍යයි. இந்த உலக பொருட்களை குறித்து நாம் இயேசுனுடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். මේ ලෝකයේ තිබෙනා වූ දේවල් ගැනත් අපි යේසුස් වහන්සේගේ ඒ පා මුල අපි අනුගමනය කරන්නට ඕනේ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ලූක් සුභාරංචි පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனுக்குரியதான 3 நிபந்தனைகளை கண்டிஷன்ஸை சொன்னார். යේසුස් වහන්සේ Tamanගේ ගෝලයන්ට කාරණාවල් 3ක් ඒ லூக்கா 14ஆம் அதிகாரம் ලූක් 14 වෙනි පරිච්ඡේදයේ 26வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால் 26 වෙනි පදේ අපි මෙසේ කියවනවා. தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகளை வெறுக்காத பட்சத்தில் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். දෙමව්පියන් මවද පියාද සෑම කෙනෙක්ම අපි ප්‍රතික්ෂේප කරන්නේ නැති කෙනා මට ගෝලයක් වෙන්නට බෑයි කියලා යේසුස් වහන්සේ පැවසුවා. ஓகே, ரெண்டாவது தகுதி, ரெண்டாவது ஒரு இயேசுனுடைய சீஷனா இருப்பதற்கு ரெண்டாவது கண்டிஷன், ரெண்டாவது நிபந்தனை என்னவென்றால் යේසුස් වහන්සේගේ ගෝලයක් විදියට සිටින්නට දෙවන කාරණාව කුමක්ද නම් தன்னுடைய சொந்த ஜீவனை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். අපගේ ජීවනය අපි සුළුකොට අපගේ කුරුසිය රැගෙන අපි ඉදිරියට යන්නට ඕනේ. அதை 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 27 වෙනි වගන්තිය අපිට ඒක දකින්නට පුළුවන්. 33வது வசனத்தில் 33 වෙනි වගන්තිය මෙසේ පවසනවා. இயேசுனுடைய சீஷனா இருப்பதனுடைய மூன்றாவது ஒரு நிபந்தனையை நாம் வாசிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක්ව සිටින්නට තිබෙනා වූ තුන්වෙනි කාරණාව தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விடாத பட்சத்தில் அவன் இயேசுவுக்கு சீஷனா இருக்க முடியாது அப்படிங்கிற வாசிக்கிறோம். තමන්ට තියෙන හැම දෙයක්ම ප්‍රතික්ෂේප කරේ නැත්නම් යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් වෙන්නට බෑ. 33வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். අපි 33 වෙනි වගන්තිය කියවමු. உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ඔබගේ යම් කිසි දෙනෙක් ඔහුට තිබෙනා වූ සෑම දෙයක්ම ප්‍රතික්ෂේප කරේ නැත්නම් ඔහු මට ගෝලයෙක් වෙන්නට බෑ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக பொருட்களை வெறுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ඒ කියන්නේ කුමක්ද? ලෝකයේ දේවල් අපි සුළු කරනවා කියන්නේ කුමක්ද? பிரியமானவர்களே, இந்த உலக பொருட்களை நாம் கொண்டிருக்கலாம். ප්‍රේමවන්තනි, අපි මේ ලෝකයේ දේවල් අපේ ළඟ තියාගන්නට පුළුවන්. நாம் பணத்தை கொண்டிருக்கலாம், உடைமைகளை கொண்டிருக்கலாம், வீட்டை கொண்டிருக்கலாம். අපි මුදල් නිවාස සමහර දේවල් අප සතු තියාගන්නට පුළුවන්. ஆனால் அவைகளை අපි මේ පොළොවේ බදා ගන්නවයි කියන්නේ අල්ල ගන්නවයි කියන්නේ යේසුස් වහන්සේව පමණයි. அதான் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். ඒක තමයි 33 වෙනි වගන්තිය පවසන්නේ. இயேசுவின் சீஷன் என்பவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவன் வெறுத்து விடுவான். යේසුස් වහන්සේගේ ගෝලයා කියන්නේ ඔහුට තිබෙනා වූ සෑම දෙයක්ම ඔහු සුළු කොට හිතා ගන්නවා. ஓகே, ஒரு இயேசுனுடைய சீஷன் என்பவனுடைய இந்த உலக பொருட்களை குறித்து, பணத்தை குறித்து அவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை இந்த மாலையில் நாம் தியானிக்கலாம். යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් ඔහුගේ මේ ලෝකයේ තිබෙනා වූ දේවල් ගැන කොහොමද තිබෙන්න ඕනේ කියලා මුදල් අපි මේ සඳහා කාලේ අපි බලන්න යනවා. முதலாவது அந்த காரியங்களை உங்களுக்கு வரிசைப்படுத்தி ஒரு 7 மனப்பான்மையை நான் சொல்லுகிறேன்.
ඉසලම මම එක ඕඩර් එකකට කාරණාවල් අතක් මම කියන්නට කැමති. உலக பொருட்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய ஒரு 7 மனப்பான்மைகள். ලෝකේ දේවල් ගැන අපට තියෙන්න ඕන කාරණාවල් 7ක්. இயேசுவுக்கு இருந்த சிந்தை நமக்கு இருக்கணும். යේසුස් වහන්සේට තිබුණා වූ ඒ සිතුවිලිම අපිට තියෙන්නට අවශ්‍යයි. ஓகே, உலக பொருட்களா இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம். ලෝකයේ දේවල් වෙන්නට පුළුවන්, එහෙම නැත්නම් මුදල් වෙන්නට පුළුවන්. அது கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம். ඒක රන් එහෙම නැත්නම් රිදි වෙන්නට පුළුවන්. ஓகே, முதலாவது மனப்பான்மை පළවෙනි කාරණාව நம்பர் 1 என்ன வாசிக்கிறோம் என்றால், உலக பொருட்களை நாம் வெறுப்பதும் அற்பமாய் எண்ண வேண்டும். அது පළවෙනි කාරණාව කියනවා ලෞකික වස්තුවන් කෙරෙහි හැලීමක් නොමැතිව ඒවා අල්ප කොට සැලකීම. அதெல்லாம் உங்களுக்கு வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ඒක මම දේව වචනය තුළ ඔබට පැහැදිලි කරන්නට කැමති වෙනවා. ஒரு உலக பொருளை நாம் வெறுக்கணும், அதை அசட்டை செய்யணும். ලෝකේ දේවල් භාණ්ඩ අපි එපා කරන්න සුළු කරන්න ඕනේ, ඒක ප්‍රතික්ෂේප කරන්න ඕනේ. இயேசுனுடைய சீஷரின் இந்த உலக பொருளை குறித்து 2வது மனப்பான்மை, යේසුස් වහන්සේගේ ගෝලයක් තුළ තිබෙන්න ඕන ඒ මේ ලෝකයේ දේවල් ගැන நம்முடைய දෙවෙනි කාරණාව. நஷ்டத்தில், நம்முடைய இழப்பில், நம்முடைய சேதத்தில் அல்லது மற்றவர்கள் நம்மை ஏமாற்றி துரோகம் செய்யும் பொழுது நாம் மனம் தளராமல் இருக்கணும். අපගේ අලාභේ අන්මනුෂ්‍යයන් අපිව සුළු කරන විට එහෙම නැත්නම් අපිට ඇතිවෙන්නා වූ ඒ අමාරුකම් වල අපි යේසුස් වහන්සේව වගේ සිටින්නට අවශ්‍යයි. இதெல்லாம் நம்ம இயேசுனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். මේ තුලින් තමයි යේසුස් වහන්සේගේ මහිමය අපි දකින්න යන්නේ. நமக்கு யாராவது நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோவம் வரும். අපිට කවුරු හරි කෙනෙක් අලාභයක් ඇති කරපු ගමන් අපි කෝප වෙනවා. அல்லது நாம் மனம் சோர்ந்துருவோம் நம்ம. අපි එහෙම නැත්නම් අධෛර්යමත් වෙනවා. ஓகே, 3வது மனப்பான்மை, තුන්වෙනි உலக பொருட்களை குறித்து ஒரு சீஷனுடைய 3வது மனப்பான்மை, ලෝකයේ දේවල් ගැන යේසුස් වහන්සේගේ ගෝලයකට තියෙන අවශ්‍ය තුන්වෙනි කාරණාව. பண விஷயத்தில் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நீதியா இருக்க வேண்டும். මුදල් කටයුතු වලදී අපි අවංක කටයුතු කරන්නට අවශ්‍යයි. நம்மளுடைய குடும்பத்தில் எந்த ஜீவிதத்திலும் ஒரு ஈரோ பணம், அநியாயமான பணம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. අපේ පවුලේ අපේ නිවස තුළට 1 යූරෝ එකක්වත් අධර්මිෂ්ඨ ලෙස එන්නට නරකයි. சகலமும் எல்லாம் நீதி. හැම දෙයක්ම අවංක වෙන්න ඕනේ. 4வது மனப்பான்மை, 4වෙනි කාරණාව. இந்த உலக பொருளுக்காக நாம் சண்டை செய்வதோ வாக்குவாதம் செய்வதோ போராடவோ நாம் கூடாது. ලෞකික දේවල් වෙනුවෙන් රණ්ඩු සරුවල් ඒ වගේම හොර පොර බැඳීම් අපි නොකරන්නට ඕනේ. யார் யாரெல்லாம் இப்ப நான் ஒரு பாட்டு பாடினாங்க, இப்ப நான் பாடணும். நம்ம අපි ගීතිකාවක් ගායනා කරා. இயேசு என் நம்பிக்கை, இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு. යේසුස් වහන්සේ මගේ විශ්වාසයම නැත්තම් හැදහිල්ල මේ පොළොව මට අයිති නැහැ කියලා අපි ගායනා කරා. அது நடைமுறையில் அது நாம் எப்படி நான் உண்மைங்கிறது எப்படி நாம் நிரூபிக்கிறது? ඒක ක්‍රියාව තුළට අපි කොහොමද අවංකයි කියලා අපි ඉෂ්ට කරන්නේ? உலக பொருளுக்காக சண்டை செய்யாமல் இருக்கிறது, ලෞකික දේ ගැන අපි රණ්ඩු වෙන්න නරකයි. வழக்காடாமல் இருக்கிறது, අපි විවාදය කරන්න නරකයි. போராடாமல் இருப்பது. අපි පොරබදින්න නරකයි. ஓகே, அவைகளை நாம் தியானிக்கலாம். 5வது காரியம், ඒකත් අපි අධ්‍යයනය කරන්න යනවා. 5වෙනි කාරණාව. நமக்கு எவ்வளவு பொருட்கள் பணம் இருக்கோ அதுல உள்ளதில் திருப்தியா இருக்கிறது. ලැබෙන දෙයින් සතුටු වන මානසික යුක්තක් වීමට ඕනේ. போதும் என்கிற மனதுடனே கூட இருப்பது. හැති සෑහෙයි කියන ඒ හදවතක් තුළ අපි සිටින්නට අවශ්‍යයි. சிலருக்கெல்லாம் போதாது போதாது போதாதுங்கிற ஸ்பிரிட்லயே இருப்பாங்க. සමහර කට්ටියට මදි 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 කියනව ඒ ආත්මයෙන්ම තමයි ඉන්නේ. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிறது. තව ඕනේ කියනව ඒ හදවතින්ම තමයි ඉන්නේ. அது அது உலக பொருட்களை குறித்ததான தவறான மனப்பான்மை. ඒ ලෞකික කාරණාවල් ගැන තිබෙන්නා වූ වැරදි මතයක් ඒක. 6வது மனப்பான்மை, 6වෙනි කාරණාව. இந்த உலக பொருட்கள் மேல் நம்மளுடைய நம்பிக்கை வைக்க கூடாது. අපගේ විශ්වාසය සහ බලාපොරොත්තුව මේ ලෞකික දේවල් ගැන අපි තියන්න නරකයි. நம்மளுடைய நம்பிக்கை பொன்னின் மேலோ வெள்ளியின் மேலோ ஆஸ்தியின் மேலோ இருக்கக்கூடாது. අපගේ විශ්වාසය එහෙම නැත්නම් හැදහිල්ල රන් රිදි එහෙම නැත්නම් ආස්ති වස්තුව ගැන තිබෙන්න නරකයි. நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல தான் வைக்கணும். අපගේ හැදහිල්ල විශ්වාසය දෙවියන් වහන්සේ කෙරෙහි තබන්නට අවශ්‍යයි. ஆஸ்தியின் மேல வச்சிடக்கூடாது. අපි වස්තු කෙරෙහි තබන්න வேலையின் மேல கூட නරකයි. வச்சிடக்கூடாது. අපේ රැකිරස්සාවල් කෙරෙහි අපි තබන්න නරකයි. இந்த ஜாப்னால தான் இன்னைக்கு நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. මේ රක්ෂාව නිසා තමයි අද ජීවත් වෙන්නේ කියලා අපි කියන්න නරකයි. இந்த கவர்மெண்ட் கொடுக்கறதான
எனக்கு செய்கிற உதவி தொகையினால தான் இப்போ நான் பிழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அது மேலேயே நம்பிக்கை இருக்கக்கூடாது. මේ රජයෙන් ලැබෙන්නා වූ මුදල් තුලින් තමයි මම ජීවත් වෙන්නේ කියා ඒ තුලම අපි හැදහිල්ල තබන්න නරකයි. எஸ், இந்த கவர்மெண்ட் நமக்கு பிழைப்பூட்டலாம். ඔව් මේ රජය අපිට උපකාර කරන්නට පුළුවන්. இந்த கம்பெனி நமக்கு சேலரி கொடுக்கலாம், சம்பளம் கொடுக்கலாம். මේ කම්පැනිය මට සැලරි එකක් එහෙම නැත්නම් ආදායමක් දෙන්නට පුළුවන්. என்னை பிழைப்பூட்டுகிறவர் கர்த்தர். මට උපකාර කරන්නේ ස්වාමින් වහන්සේ. நான் அவரிடத்திலிருந்து தான் நான் பெற்றுக்கொள்றேன். මම උන්වහන්සේගෙන් තමයි ලබා ගන්නේ. அவர் தான் என்னுடைய சோர்ஸ், அவர் தான் அங்கிருந்து தான் எனக்கு வருது. උන්වහන්සේ තමයි මගේ හැම දෙයක්ම, ඒ සිට තමයි මට සෑම දෙයක්ම පැමිණෙන්නේ. அது ஒரு கவர்மெண்ட் மூலமா வரலாம் அல்லது ஒரு கம்பெனியின் மூலமா வரலாம். ඒක රජයෙන් එන්න පුළුවන් නැත්නම් කම්පැනිය තුලින් එන්නට පුළුවන්. ஸோ நம்மளுடைய நம்பிக்கை தேவன் பேர்ல தான் வைக்கணும். එම නිසා අපගේ හැදහිල්ල දෙවියන් වහන්සේ කෙරෙහි අපි තබන්නට ඕනේ. ஏழாவது மனப்பான்மை, හත්වෙනි කාරණාව. நாம் எவ்வளவு பணம் உலக பொருட்கள் இருந்தாலும் நாம் சுயநலவாதிகளாய் எல்லாம் நமக்கே அப்படின்னு வச்சிருக்க கூடாது. අපිට කොපමණ මුදල් කාරණාවල් තිබුණොත් හරි අපි ආත්මාර්ථක වෙන්න නරකයි. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றதை நாம் தேவனுக்கு கொடுக்க பழகணும். අපි දෙවියන් වහන්සේගෙන් ලබා ගත්ත දේ දෙවියන් වහන්සේටම නැවත දෙන්නට ඕනේ. ஏழைகளுக்கும் கொடுக்க பழகணும். நாம் අපි දිලින්දන්ට දෙන්න අවශ්‍යයි. தேவனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනේ, ඒ වගේම දිලින්දන්ටත් දෙන්න ඕනේ. ஏழைகளை, தரித்திரரை, சிறுமைப்பட்டவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். දිලින්දන් නැති බැරි කට්ටියට අපි දෙන්න ඕනේ. அவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ඔවුන් අපි සීකරන්නට අවශ්‍යයි. நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உற்சாகமாய் நம்முடைய கைகளை நாம் திறக்க வேண்டும். මෙවැනි සෙනඟට අපි උනන්දුවෙන් අපගේ දෑත් දිගු කරන්නට ඕනේ. ප්‍රේමවන්තනි, இவளை நாம் விரிவாய் எல்லாவற்றையும் என்னால் இந்த ஒரு செஷன்ல என்னால் நாம் சொல்ல முடியாது. මට බොහෝ ලෙස මේක මේ සෙසන් වල පැහැදිලි කරන්නට බෑ. நான் சுருக்கமாய் ஒன்று ரெண்டு காரியங்களை අපි நான் சொல்ல කුඩා விரும்புகிறேன். වශයෙන් අපි කාරණාවල් දෙක තුනක් බලන්ට යනවා. எல்லாவற்றிலும் நமக்கு இயேசு தான் நமக்கு மாதிரியா இருக்கிறார். සියලු දේ තුලින් අපි යේසුස් වහන්සේ තමයි අපිට රෝල් මෝඩල් එකක් විදිහට සිටින්නේ. நம்பர் முதலாவது சத்தியத்தை நாம் தியானிப்போம். අපි පළවෙනි දේ අධ්‍යයනය කරන්නට යනවා. ஒரு இயேசுவினுடைய சீஷன் என்ன செய்யணுமா இந்த உலக பொருட்களை குறித்து நான் வாசிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ගෝලයා කුමක්ද කරන්න ඕනේ මේ ලෞකික දේවල් ගැන? உலக பொருளை அற்பமாய் அசட்டை செய்யணும், வெறுக்கணும். ලෞකික වස්තුවන් කෙරෙහි හැලීමක් නොමැතිව ඒවා හැල්ප කොට සලක්වන්න ඕනේ. ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ලූක් සුභාරංචි පොතේ 16 වෙනි පරීක්ෂණයේ முதலாவது சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். අපි පළවෙනි දේ මෙනෙහි කරන්නට යනවා. 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 13 වෙනි වගන්ති අපි මෙසේ කියවනවා. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. කිසිම සේවකයෙක් ස්වාමිදාන් දෙදෙනෙකුට සේවය කරන්නට බෑ. இந்த வசனத்தை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் யாருக்கே பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா ஊழியக்காரர்களுக்கே பயன்படுத்திட்டாங்க. මේ වචනය සම්පූර්ණයෙන්ම කිතුණුවන් සේවකයන්ටම පාවිච්චි කරලා ඉවරයි. அப்படின்னா இந்த வசனம் யாருக்கே இல்லாம போயிடும் அப்படின்னா விசுவாசிகளுக்கு இல்லாமலே போயிடும். එහෙමනම් අපි මේ වචනය ගැන බලනකොට ඒක හැදහිලිවන්තයන්ට නෙවෙයි වගේ පේනවා. இந்த வசனம் எல்லாருக்கும் உரியது. මේ වචනය සෑම කෙනෙකුටම පොරොන්දු වෙනවා. யார் அந்த 2 எஜமான்கள் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. කවුද සමිදානන් දෙදෙනා? கீழே நான் வாசிக்கிறோம். අපි පහල කියවනවා. ஒரு எஜமானன் தேவன், එක්කෙනෙක් දෙවියන් වහන්සේ, ஒரு எஜமான் உலக பொருள். තව අනිත් එක ලෞකික දේවල්. அருமையானவர்களே, இங்க உள்ள ஹால்ல உள்ளவங்க யாருக்கும் 2 எஜமான் இருக்க கூடாது. මේ ශාලාවේ සිටිනා වූ කාටත් සමිදානන් දෙන්නෙක් සිටින්නට බෑ. ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள். එකක් දෙවියන් වහන්සේ, අනිත් එක ලෞකික දේවල්. ஓகே, அந்த வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ඒ වචනේ අපි මෙසේ කියවනවා. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், කෙනෙකුට ප්‍රේම කරමින් අනිත් කෙනාව වෛරය කරනවායි කියලා. அல்லது ஒன்றை பற்றி கொண்டு மற்றொன்றை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. එහෙමත් නැත්නම් එකක් අපි බදාගෙන අනිත් එක අපි ප්‍රතික්ෂේප කරනවා කියලා බලනවා. அப்ப நாம் எதை பகைக்கணும்? අපි කුමක්ද වෛරය කරන්නට ඕනේ? எவைகளை அசட்டை செய்யணும்? කුමක්ද අපි සුළු කරන්නට ඕනේ? எஸ், உலக பொருளை வெறுக்கணும், உலக பொருளை அசட்டை செய்யணும். අපි ලෞකික දේවල්, ලෝකේ තිබෙනා වූ දේවල් අපි සුළු කරන්නට ඕනේ, ප්‍රතික්ෂේප කරන්නට ඕනේ. தேவனை பற்றி கொள்ளணும், தேவனை சிநேகிக்கணும். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නට ඕනේ, දෙවියන් වහන්සේව බදා ගන්නට ඕනේ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் කුමන අවස්ථාවේද? சில சோதனைகள்லாம் நமக்கு வரும். සමහර පීඩාවල් අපිට එනවා. தேவனா அல்லது உலக பொருளா? දෙවියන් වහන්සේද ලෝකේ දේවල්ද? நமக்குள்ள ஒரு சாய்ஸ், எதை தெரிந்து கொள்ள போறோம் அப்படின்ட்டு வரும். අපට සැලසුම් දෙකක් තිබෙනවා. කෝකද අපි තෝරා ගන්න යන්නේ කියලා. அந்த இடத்தில் தான் நான் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ඒ ස්ථානයේ තමයි අපි යේසුස් වහන්සේ කෙරෙහි බලන්න ඕනේ. தேவனா அல்லது பணமா?
දෙවියන් වහන්සේද මුදල්ද? தேவனா அல்லது வேலையா? දෙවියන් වහන්සේද රැකී රස්සාවද? அப்படி வரும் சாய்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில வரும். அப்படி අපේ ජීවිතේ මෙවැනි දේවල් එනවා. அப்ப நாம் எதை சூஸ் பண்ண போறோம்? අපි කුමක්ද මේ වෙලාවේ වටා ගන්න යන්නේ? ஓகே, ஜீசஸ் எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். අපි බලන්න යනවා යේසුස් වහන්සේ කොහොමද සිටියේ කියලා. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ලූක් සුභාරංචි පොතේම 4වෙනි පරීක්ෂණයේ 30 வருடங்கள் கழித்து வனாந்தரத்தில் 40 நாட்கள் பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். අවුරුදු 30ක් පස්සේ දවස් 40ක් උන්වහන්සේ වනාන්තරයේ පරීක්ෂාවට ලක් වුණා. 40 நாட்கள் இயேசு சோதிக்கப்பட்டார். දවස් 40ක් උන්වහන්සේ පරීක්ෂා කරනු ලැබුවා. அதுல ஒரு சில சோதனைகள் வாசிக்கிறோம். நம்ம අපි සමහරු පරීක්ෂාවල් එතන අපි කියවනවා. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5 වෙනි වගන්ති අපි කියවනවා මෙසේ. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல இயேசு காண்பித்தான். ලෝකයේ තිබෙනා වූ සියලු රාජ්‍ය යේසුස් වහන්සේට එක සෙනෙහෙම පෙන්වයි කියා. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6 වෙනි වගන්ති අපි කියවනවා. அவைகள் மேல் உள்ள அதிகாரம் மகிமை எல்லாம் உமக்கு நான் தர்றேன். ඒ සියලු දේ තුල තිබෙනා වූ මහිමේද ආධිපත්‍යකමද මම නුඹට දෙනවයි කියලා පැවසුවා. 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7 වෙනි වගන්ති අපි කියවනවා. நீர் என்னை பணிந்து கொண்டால் නුඹ මට নমස්කාර කරොත් எல்லாம் உம்முடையதாகும். සියල්ලම නුඹ සතුයි කියා පැවසුවා. இயேசு என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේ කුමක්ද කිව්වේ? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சோதிக்கப்படுறது போல இயேசு சோதிக்கப்பட்டிருக்கிறார். ඔයයි මායි පරීක්ෂාවට ලක් වෙන ආකාරම இயேசுவும் சோதிக்கப்பட்டார். යේසුස් වහන්සේත් පරීක්ෂාවට ලක් වුණා. ஒரு அப்படிங்கிற நேரத்தில் உலகத்தினுடைய சகல மகிமையை காண்பிக்கிறான். එක සෙනෙහින්ම ලෝකයේ තිබෙනා වූ සෑම දෙයක්ම පෙන්නවා. என்னை நீ பணிந்துகொள், මට নমස්කාර කරන්න, என்னை ஆராதி, මට ප්‍රශංසා කරන්න, உனக்கு இதெல்லாம் தர்றேன். මේ සියල්ල දෙනවයි කියලා පැවසුවා. அருமையானவர்களே, அப்படியெல்லாம் நாம் ஆராதிச்சிடக்கூடாது. ප්‍රේමවන්තනි, එලෙස අපි নমස්කාර කරන්න නරකයි. ஒரு உதாரணத்தை சொன்னா நான் விளக்குவீங்க. මම උදාහරණයක් කියන්න කැමති වෙනවා. நான் ஒரு சகோதரர்களில் நான் நிறைய சகோதரர்களை நான் இருந்திருக்கிறேன். මට බෝ සහෝදරයන් ගැන මම දැන සිටිනවා. ஒரு வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது, ஒரு வேலை முக்கியமான ஒரு ஜாப் அப்படின்னு வரும்பொழுது, ඒක ඉතා වැදගත් රස්සාවක් කියලා එන විට சிலர் பொய்யான காரியங்களை டாக்குமெண்ட்ஸ், அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாம் தவறான பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ඒක රස්සාවක් උදෙසා ඔවුන් වැරදි ඩොකියුමන්ට් ටික ඔක්කොම ප්‍රපෙයාර් කරලා ඒක සබ්මිට් කරනවා. இதெல்லாம் என்ன வழி அப்படின்னா ஷார்ட்கட். මේ මොකක්ද මොන මාර්ගය කිව්වොත් ඒක ඇවිල්ලා குறுக்கு வழி, පටු මාර්ගය, தவறான வழி, වැරදි මාර්ගය, பொய்யான வழி. බොරු මාර්ගය. ஃபார் எக்ஸாம்பிள், උදාහරණයට பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். අපි පරණ කිවිසුමේ පුද්ගලයෙක්ව බලමු. 2 ராஜாக்களின் புஸ்தகம், දෙක රාජාවලිය පොතේ 2 ராஜாக்கள் 2 රාජාවලිය 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5 වෙනි පරීක්ෂිත අපි බලනවා. இங்கே எலிசாவுடைய ஊழியக்காரனாகிய கேயாசியை குறித்து நான் வாசிக்கிறோம். මෙතන එලිසාගේ ගෝලයා වන කේයාසි ගැන අපි කියවනවා. எலிசா தேவனுடைய மனுஷன். එලිසා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ මිනිසයා. அந்த நாகமான் இடத்திலிருந்து என்ன செஞ்சலன்னா அவனுடைய காணிக்கை எதுவுமே வாங்காதபடிக்கு தட்டுதல் செய்து விட்டான். ඒ නාමන්ගෙන් කිසිම පඬුරක් කිසි දෙයක් බලාපොරොත්තු නොවි ප්‍රතික්ෂේප කළා. அவனுடைய கூட இருந்த வேலைக்காரனாகிய கேயாசி இதை பார்த்தான். ඔහු සමගම සිටියා වූ වැඩකාරයා වන ඔහුගේ ගෝලයා වන කේයාසියේ දෙස බැලුවා. ஓ, இவ்வளவு பெரிய காணிக்கை கொண்டு வந்திருக்கான் அந்த மனுஷன், இந்த தீர்க்கதரிசி எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா அனுப்பிச்சு விட்டாரு அவனை. මෙච්චර ලොකු තෑගි භෝග පඬුරක් ගෙනලා තියෙනවා, මේ මනුස්සයා හැම දෙයක්ම ප්‍රතික්ෂේප කරලා යවුවනේ කියා. ஏதாவது நான் ஒரு பொய்யை சொல்லியாவது இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும். මොකක් හරි බොරුවක් කියලා හරි මේ ටික මම ලබා ගන්න ඕනේ කියලා සිතනවා. எஸ், ஒரு பொய்யை சொல்றான் பாரு. ඔහු බොරුවක් පවසනවා. என்ன சொல்றான் என்றால் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 22 වෙනි වගන්ති අපි කියවනවා. நாகமான்ட்ட போயிட்டான். නාහමන් වෙතට ගිහින් இப்பொழுதுதான் எங்களுடைய வீட்டுக்கு 2 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்திருக்கிறாங்க. දැනුයි මේ මොහොතේ තමයි අනාගත වතුරුන්ගේ දරුවන් දෙන්නෙක් අපේ නිවසට පැමිණියා කියලා පවසනවා. ஒரு தாளந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்றான். එක තලන්තු රිදී මාරු කරන්නට වස්ත්‍ර දෙකක් ඉල්ලුවා. அவன் பொருளை எப்படி பெற்றுக்கொண்டான்? ඔහු කොහොමද මේ වස්තුව ලබා ගත්තේ? பொய், බොරුව, தவறான வழியில වැරදි මාර්ගෙන්. ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டான், அந்த பொருளை வாங்கிட்டான். ඔහු බොරුවක් පවසා ඒ භාණ්ඩය லபா ගත්තා. பின்னால நம்ம எப்படி வாசிக்கிறோம்ன்ற අපි පිටිපස්සේ කොහොමද எலிசா කියවනවා නම් தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சு. එලිසා කියනවා අනාගත වතුරුතුමාට ඒක දැනගන්න ලැබුණා. 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 27 වෙනි වගන්ති අපි මෙසේ நாகமானுடைய කියවනවා. குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும் சொன்னார். ඒ නාහමන්ට තිබුණා වූ ඒ කුෂ්ඨය නුඹටත් නුඹගේ පරම්පරාවටත් ඇති වෙන්න යනවා කියලා පැවසුවා. துயரம் அது. මොනතරම් වේදනා සහිත දෙයක්ද ඒක. அற்பமான இந்த பணத்துக்காக என்ன செஞ்சான் அப்படின்னா பொய் சொல்லி பணத்தை சம்பாதிச்சான். ඒ
කුඩා ඒ මුදල් වලට ලොකු බොරුවක් කියා ඒක වටහා ගත්තා. நாகமானுடைய குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கி கொண்டான். මුදල් විතරක් නෙමෙයි නාමන්ට තිබුණා වූ ඒ කුෂ්ඨයත් තමන් සතු කරා ගත්තා. அருமையானவர்களே, நாம் எங்கேயாவது பிசாசு காண்பிக்கிற இந்த வழிகள் எல்லாம் குறுக்கு வழிகளில் நாம் சென்று பணத்தை நாம் சம்பாதிப்போமானால், ප්‍රේමවන්තනි අපි මේ යක්ෂයා පෙන්වනා වූ මේ වැරදි මාර්ගයෙන් අපි ගිහිල්ලා මුදල් ලබා ගන්නවා නම් அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை பணிந்து கொள், உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ඒකට මොකක්ද අර්ථකථනය? මට වැඳ වැටෙන්න මම මේ සියලු දේම දෙනවයි කියන්නේ මොකක්ද අර්ථකථනය? எஸ், நான் சொல்றேன் யோசனையின்படி நட. இப்படி பொய் சொல்லி இப்படி வந்து பணத்தை பெத்துக்க. මම කියනවා ඔව් මේ විදියට වැරදි මාර්ගයෙන් ඇවිත් බොරු කියලා මට නමස්කාර කරලා මේ ටික ලබා ගන්න කියා. ஃபார் எக்ஸாம்பிள், උදාහරණයකට இந்த கவர்மெண்ட்ல මේ රජයෙන් இங்கேன்ட்டு இல்லை, எல்லா இடங்களையும் මේ විතරක් නෙවෙයි හැම තැනකම கவர்மெண்ட்டை சீட் பண்ற, ஏமாற்றுறது. රජය අපි රවට්ටනවා. கவர்மெண்ட் எவ்வளோ சலுகைகளை கொடுக்கும். මේ රජය බෝ දේවල් අපිට දෙනවා. வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கலாம். පිටරටින් පැමිණෙන සෙනගට මේ රජෙන් බොහෝ සහනය දෙනවා. சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னா டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். අම්බ කරන්නට මොකක්ද අපි කරන්න ඕනේ? ටැක්ස් එකක් ගෙවන්නට අවශ්‍යයි. ஆனால் திருக்கு நெஞ்சம், அந்த பொய்யான காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பணத்தை சம்பாதிக்க வேண்டிய வகையில சம்பாதித்துக் கொள்வது. ඒ අදවතී තිබෙන්නා වූ ඒ නරක පුරුද්ද මොකද්ද? කොමාරි ඒ මුදල් අපි අම්බ කරා ගන්නවා. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டை ஏமாற்றுவது. තව පැත්තෙන් අපි රජය රවට්ටනවා. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි, இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். යේසුස් වහන්සේ මෙසේ පැවසුවා. ராயனுரியதை ராயனுக்குரியதை செலுத்துங்கள். රායන්ගේදී රායන්ට දෙන්න කියා පැවසුවා. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் சொன்னார். දෙවියන් වහන්සේගේදී දෙවියන්ට දෙවියන් වහන්සේට දෙන්න කියා පැවසුවා. எஸ், அவரவர்களுக்குரியதை அவரவர்களுக்கு செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ඔවුන්ට සතුදේ ඔවුන්ට දෙන්න කියා යේසුස් වහන්සේ පැවසුවා. இயேசுவே டாக்ஸ் வரி கட்டினார். යේසුස් වහන්සේම වරි පනම් ගෙව්වා. அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. යේසුස් වහන්සේ වරි පනම් ගෙවන්න අවශ්‍ය නැහැ. ஆனாலும் அவர் வரி செலுத்தினார். නමුත් උන්වහන්සේ ගෙව්වා. ஆனா கையில பணம் இல்ல. නමුත් උන්වහන්සේගේ දෑතේ මුදල් තිබුණේ නැහැ. சீத அவருடைய மத்தேயு 17 நாம் திருப்ப வேண்டாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். අපි මතෙව් සුභාරංචි පොතේ 17 වෙනි පරීක්ෂණයේදී අපි දකිනවා வரிப்பணம் செலுத்த வேண்டியதில்லை. වරි පනම් ගෙවන්න ඕනේ නැහැ. கையில பணமும் இல்ல. අතේ මුදල් නැහැ. இவரிடத்தில் ஆலோசனை பெறாதபடிக்கு பேதுரு என்ன சொல்லிட்டு வந்துட்டார்னா, கர்த்தர் என் ஆண்டவர் டாக்ஸ் கட்டுவார்னு சொல்லிட்டார். යේසුස් වහන්සේගෙන් අනුශාසනා ලබා ගන්න නැතුව යේසුස් වහන්සේගේ ගෝලයා වන පේත්‍රස් මොනවද පැවසුවේ? මගේ සමිදාන් වරි පනම් ගෙවනවායි කියලා ඉවරලා පවසලා ආවා. ரூம்குள்ள ஜீசஸ் இருந்த ரூம்குள்ள பீட்டர் வரார். ඒ යේසුස් වහන්සේ සිටියා වූ කාමරය තුලට ඒ පේත්‍රස් එනවා. பீட்டர், පේත්‍රස් யாரை கேட்டு நீ நான் வரி செலுத்துவேன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துல அவர் கத்து சத்தம் போடல. அவர் කාගෙන් ආලද මම වරි පනම් ගෙවනවායි කියලා ඉවරලා යේසුස් වහන්සේ කෑ ගැව්වේ නැහැ. நாம வரி பணமா கட்டணும்? අපි වරි පනම් ගෙව්වද? என்கிட்ட கேட்டுட்டா சொன்ன நீனு? මගෙන් අසාද නුඹ කිව්වේ? யாரை கேட்டுட்டு சொன்னேன்? කාගෙන් ආලද මේක කිව්වේ? வரி பணம் செலுத்த வேண்டியது தெரியுமா? වරි පනම් ගෙවන්න ඕනේ නැහැ. கையில வேற பணம் இல்ல, අතේ මුදල් නැහැ. நீ இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டியே, මෙසේ උඹයි පැවසගෙන ආවේ அப்படின்னு ஜீசஸ் என்ன செய்யலன்னா பீட்டர்ட்ட கத்தல. එලෙස යේසුස් වහන්සේ පේත්‍රස්ව බලලා ඉවරලා කෑ ගැව්වේ නැහැ. கோவப்படல. කෝප වුණේ නැහැ. பீட்டர் ரூம்குள்ள வர்றதுக்குள்ளாரே, பிதாவே கையில பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில பேதுரு வரி கட்டுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரே அப்படின்ட்டார். கத்திட்டார், ஜெபம்ட்டார். පේත්‍රස් කාමරය තුළට එනකොටම යේසුස් වහන්සේ පියාණනි වරි පනම් නැතිකොටම පේත්‍රස් මේම පැවසුවායි කියලා ඉවරලා යේසුස් වහන්සේ මොර ගසනවා. நான் என்ன செய்யப்பேன்? මම මොකද්ද කරන්න ඕනේ පියාණනි? ஓகே, ஃபாதர் ஒரு பிதாவாகி தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னார். පියාණන් වහන්සේ ඒකට උත්තරයක් ලබා දෙනවා. ஓகே, கலங்க வேண்டாம். කැළඹෙන්න එපා. இந்த வரி பணத்தை மீன் வாயில ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். මේ වරි පනම් ඒ මාළුවාගේ කටේ මම සූදානම් කර තිබෙනවා. பிரைஸ் தி லார்ட். praise the lord. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි, இயேசுவை பிதா நேசிப்பது போலவே நம்மையும் நேசிக்கிறார். යේසුස් වහන්සේව පියාණන් වහන්සේ ප්‍රේම කරන ලෙසම අපිටත් ප්‍රේම කරනවා. இயேசு நீதியை விரும்பினார். යේසුස් වහන්සේ ධර්මිෂ්ඨකමට ප්‍රිය වුණා. எஸ், இயேசு நீதியை விரும்பினார். යේසුස් වහන්සේ ධර්මිෂ්ඨකමට ප්‍රිය වුණා. ஓகே, ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துவோம். රායන්ට දෙන්න ඕන දේ රායන්ට දෙමු. கோயிலுக்குரிய வரி பணத்தை செலுத்தணுமா? செலுத்துவோம். කෝවිලට දෙන්න ඕන වූ ඒ වරි පනම් කෝවිලට දෙමු. ஓகே,
அப்ப இந்த இடத்துல கையில பணம் இல்ல. ඒ අවස්ථාවේ මුදල් නෑ. பிதா அவருக்கு ஒரு வழி உண்டு பண்ணி வச்சிருந்தாருன்னா அற்புதமாய் ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சார். පියාණන් වහන්සේ ඔහුට මාර්ගයක් සූදානම් කරලා තිබ්බා. ආස්කමක් ලෙස ඒ මාර්ගය සූදානම් කරලා තිබ්බා. பிதா பிரியமானவர்களே, இதான் இயேசுவுடைய மகிமை. ප්‍රේමවන්තනි, මේක තමයි යේසුස් වහන්සේගේ මහිමය. இயேசு நீதியை விரும்பினவர். යේසුස් වහන්සේ ධර්මිෂ්ඨකම ප්‍රිය වුණා වූ පුද්ගලයා. எந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவிதத்தில் என்ன இருந்துடக்கூடாதுன்னா அநீதி காணப்படக்கூடாது. කිසිම මොහොතක අපගේ ජීවිතයේ අධර්මිෂ්ඨකමක් තිබෙන්න නරකයි. பிசாசை பணிந்து கொண்டு ஒரு பொருளை நாம் பெற்றக்கூடாது. යක්ෂයාට අපි වැඳවෙට යම් කිසි දෙයක් අපි ලබා ගන්න නරකයි. இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு மாதிரி. යේසුස් වහන්සේ තමයි අපගේ மார்ගය. பிசாசு அங்கேருந்து வந்தா යක්ෂයා ආවා, ஒரு காரியத்தை காண்பிக்கிறான். යම් කිසි දෙයක් පෙන්නවා. அப்பாலே போ சாத்தானே. හාකපලයන් සාතන්. ரைட் சொல்லுவான். அவன் தான் சீஷன். ඒක තමයි සැබෑ ගෝලයා. இன்னொரு முறை තව අවස්ථාවක්. அவரை ராஜாவாக்கும்படி வந்தார்கள். සමහර සෙනග ඔව්ව රජතුමෙක් විදියට පත් කරන්නට ආවා. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் விரும்பவே இல்லை. යේසුස් වහන්සේ ඒකට කැමති වුණේ නෑ. நான் கால் கழுவுறதுக்காக வந்திருக்கேன். මම ආවේ පාදය සෝදන්න. நான் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்கள் எல்லாவற்றும் கடையனாய் இருந்து கீழே இருந்து கால் கழுவுறதுக்காக வந்திருக்கேன். මම මේ පොළවේ සිටින්නව අන්තිම පුද්ගලයා වෙලා මේ ඉන්නව සෙනගේ කකුලෝදන්ට ආවේ. நான் அதிகாரம் செலுத்துவதற்கு ராஜாவா இருக்கிறதுக்கு நான் இங்க வரல. මම ආධිපත්‍යකම් කරන්නටත් රජතුමෙක් විදියට ඉන්නටත් මං ආවේ නෑ. தன்னை ராஜாவாக்க மனதாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து இயேசு விலகி போனார். තමන්ව රජතුමෙක් විදියට පත් කරන්නට සිටිනවයි කිය දැනගෙන යේසුස් වහන්සේ එතනින් ආකට ගියා. Praise the Lord. ප්‍රශංසා වේවා. இயேசுனுடைய மகிமை. යේසුස් වහන්සේගේ මහිමය. அப்ப இந்த உலக பொருட்களை இயேசு என்ன செய்தார் என்றால் அசட்டை செய்தார். ඒ යේසුස් වහන්සේ මොනවද කරේ? මේ ලෝකයේ තිබෙනා වූ දේවල් සුළු කොට පැවසුවා. நாம் இங்க வாசிக்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். අපි මාර්ක් පොතේ දෙවෙනි පරීක්ෂණයේ மார்க் எழுதின 2ஆம் அதிகாரம். මාර්ක් දෙවෙනි පරීක්ෂණයේ இயேசு கிறிஸ்து கதரேனர் அப்படிங்கிறதான ஒரு பகுதிக்கு போறார். යේසුස් වහන්සේ කදරේනර් කියනා වූ ස්ථානයට ඇතුල් වෙනවා. அங்க ஒரு பிசாசு பிடித்தவன் ஒரு එම ස්ථානයේ යක්ෂයාගෙන් පිරී සිටියා වූ පුද්ගලයෙක්ව දකිනවා. சாரி 5ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். සමා වෙන්න මාර්ක් පොතේ 5 වෙනි පරීක්ෂණයේ மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் මාර්ක් සුභාරංචි පොතේ 5 වෙනි පරීක්ෂණයේ 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். දෙවෙනි පදේ අපි කියවනවා. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவர் இயேசுக்கு எதிர்பட்டான். අශුද්ධ ආත්මෙන් පිරී සිටියා වූ පුද්ගලයෙක් ඒ සෝන් පොලෙන් එළියට ආවයි කියන්නේ. இயேசு அவனுடைய ஆவியை துரத்தினார். යේසුස් වහන්සේ ඔහුට තිබෙනා වූ ආත්මය එළෙව්වා. அவன் சுகமடைந்திருந்தான். ඔහු සුවය ලබා ගත්තා. அவன் ஏற்கனவே நிர்வாணமா இருந்தான். ඔහු නිර්වස්ත්‍රව සිටියා. அது என்ன ஆவி? பொல்லாத ஆவி இல்ல, ඒ කුමන ආත්මයක්ද? ඊට භයානක ආත්මයක්. அசுத்த ஆவி. නපුරු ආත්මයක්. வேதத்தில் 2 விதமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. බයිබලේ කාරණාවල් දෙකක් සඳහන් කරලා තිබෙනවා. ஒன்று பொல்லாத ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. එකක් නපුරු ආත්මය, අනිත් එක අපිරිසිදු ආත්මය. unclean spirit, evil spirit. නපුරු ආත්මය, අනිත් එක අපිරිසිදු ආත්මය. பைபிள்ல ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு. බයිබලේ දෙකම සඳහන් වෙලා තිබෙනවා. பொல்லாத ஆவி உடையவன் அப்படின்னு இருக்கு. නපුරු ආත්මය ඇත්තා වූ පුද්ගලයා. இது அசுத்த ஆவி உள்ளவன். මෙතන අපිරිසිදු ආත්මය. அது என்ன பொல்லாத ஆவி, அது என்ன அசுத்த ஆவி? ඒ කුමක්ද? නපුරු ආත්මය, අපිරිසිදු ආත්මය. எதெல்லாம் அசுத்த ஆவி அப்படின்னா කුමක්ද අපිරිසිදු ආත්මය? சிலர்லாம் இருக்காங்க. சிலர்லாம் இருக்காங்க. සමහර කට්ටිය ඉන්නවා அந்தரங்கத்தில் ஒருவருக்கு தெரியாதபடிக்கு அந்தரங்கத்துல சீக்கிரட்டா ரகசியமாய் ஆபாசம் படம் பார்க்கிறவர்கள். සමහර කට්ටිය ඉන්නවා ඒ රාස් ගතිව තම තනියෙන් පොර්නෝග්‍රැෆි බලන කට්ටිය. அந்தரங்கத்தில் பார்க்கிறவர்கள். ඒ තනියෙන් බලන කට්ටිය. மனைவிக்கு உண்மை இல்லாதவர்கள். තමන්ගේ භාර්යාවට අවංක නැති සෙනග. வேசித்தனம் பண்ணுகிறவர்கள். වෛශ්‍යාකම් කරන්නව සෙනග. விபச்சாரம் பண்ணுகிறவர்கள். වේසකම් කරන සෙනග. ஆண் புணர்ச்சிக்காரர். ஓகே, செக்ஸுவல் இம்மோரல் சின்ஸ், பாலியத்துக்கு எடுத்த இச்சைகளில் மோக இச்சைகளில் பாவத்துக்கு உட்படுகிறவர்கள். සමලිංගිකව එක් වෙන්නව සෙනග. இப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அதிலேயே ஒருத்தவங்க தொடர்ந்து அந்த பாவத்திலேயே செய்து கொண்டிருப்பார்களானால் මේ සෙනග මේ වගේ දේවල් වලට යොමු වෙලා ඒකෙම කෙනෙක් රඳා පවතිනවා නම් என்ன ஸ்பிரிட் கூட உள்ளாதுன்னா அன்க்ளீன் அசுத்தாவி கூட வந்து உள்ளார்ப்பு வந்துடும். ඒ සෙනග තුළට ඒ අපිරිසිදු ආත්මය පැමිණෙනවා. நாம் மிகுந்த எச்சரிப்பு உள்ளவர்களா இருக்கணும். අපි ඉතා
අවදිව සිටින්නට ඕනේ. அது எதை விரும்பும் அப்படின்னா நிர்வாணத்தை விரும்பும். ඒක කුමක්ද ප්‍රිය වෙන්නේ? නිර්වස්ත්‍රයට. சரீரத்தை நிர்வாணப்படுத்தும். අපගේ ශරීරය නිර්වස්ත්‍රව කරනවා. அசுத்த ஆவியினுடைய ஒரு ரெண்டு குணாதிசயம் என்னவென்றால், අශුද්ධ ආත්මයේ තිබෙනා වූ සලකුණු දෙකක් නම් ஒன்று நிர்வாணப்படுத்தும், එකක් නිර්වස්ත්‍රව කරයි, நிர்வாணத்தை பார்க்கும். අනිත් එක නිර්වස්ත්‍රව නිර්වාණය බලයි. எஸ், அசுத்தாவி. ඒක අපිරිසුදු ආත්මය. அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு எதிர்நோக்கினார். එමෙඩි මනුස්සයාව යේසුස් වහන්සේ මුණ ගැසෙනවා. ஓகே, அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். ඔව්ව යේසුස් වහන්සේ සුව කළා. அங்க நிறைய பன்றிகள் இருந்தது. ඒ බෝ ඌරන් සිටියා. அந்த பிசாசுகள்லாம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ඒ යක්ෂයන් කුමක්ද පැවසුවේ? எங்களை இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. අපිව මේ ඌරන් තුලට යවන්න කියා පැවසුවා. சரி, அசுத்த ஆவிகளுடைய ஸ்பிரிட் எதுக்குள்ள போகுது? பன்றிகளுக்குள்ள போகுது. ඒ අශුද්ධ ආත්මෙන් සිටියා වූ ඒ අශුද්ධ ආත්ම ටික ඌර තුලට යනවා. கிட்டத்தட்ட அந்த அசுத்த ஆவிகள் ஒரு 2000க்கு மேற்பட்ட பன்றிகளுக்குள்ள புகுந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. ඒ වැඩිපුර 2000කට වැඩිපුර අශුද්ධ ආත්මයන් ඒ ඌරන් තුලට ඇතුල් වෙලා යනවා. ஓகே, இப்ப பன்றிகள்லாம் மாய்ந்தன, எல்லாம் செத்துருச்சு. இப்ப ඒ ඌරන් ටික ඒ එතනින් බිමට වැටිලා මූදට වැටිලා මැරෙනවා. அந்த பன்றி மேய்த்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஊருக்குள்ள போயிட்டாங்க, தகவல் சொல்லிட்டாங்க. ඒ ඌරන් රැස් කරපු සෙනඟ ගිහිල්ලා ඒ ගමේ ඉන්න මිනිසුන්ට පවසනවා. ஒரு மனுஷன் ஒருவர் வந்தார், இயேசு என்ற ஒரு மனுஷன் வந்தார். යේසුස් කියනවා පුද්ගලෙක් ආවා. அந்த அந்த கல்லறையில இருந்த அந்த அசுத்தாவி பிடிச்சவனை குணமாக்கினார். ඒ සෝම්පොළ සිටියා වූ ඒ මනුෂ්‍යයාට සුවය දුන්නා. அவனிடத்தில் உள்ள ஆவிகள், தீய ஆவிகள், அசுத்தமான ஆவிகள் பன்றிக்குள்ள போயிடுச்சு. ඒ ඔහු තුල සිටියා වූ ඒ අශුද්ධ ආත්මයන් ඒ ඌරන් තුලට ඇතුල් වුණා. 2000 பன்றிகளும் கடலுக்குள்ள போயிடுச்சு. 2000කට වැඩිපුර සිටියා වූ ඌරන් මූදට වැටුණායි කියා. அப்ப இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ඒ නගරේ සිටියා වූ සෙනඟ කුමක්ද ඇසුවේ? அதான் அவங்களுடைய பிசினஸ், ඒක තමයි ඔවුන්ගේ රස්සාව. அது அவருடைய தொழில். ඒක ඔවුන්ගේ රස්සාව. ஹேய், என்னாச்சு? කුමක්ද උනේ? பன்றி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கடலுக்குள்ள செத்து போச்சு. எல்லாம் ඌරන් ටික මූදට වැටිලා මැරුණා. எல்லாம் ஊராரெல்லாம் வந்துட்டாங்க. ගමේ හිටපු සෙනඟ හැම කෙනෙක්ම රැස් වුණා. பன்றி இல்ல. එක ඌරෙක්වත් නැහැ. இயேசு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. යේසුස් වහන්සේව එතනම නැවතුවා. போங்க, அப்படியே போங்கட்டாங்க. ඔයා එහෙම යන්න කියලා යේසුස් වහන්සේව යන්න කිව්වා. See, 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරීක්ෂණයේ 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 17 වෙනි පදේ අපි කියවනවා. மார்க் 5:17. தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். තමුන්ගේ සීමාවෙන් ආකට යන්න කියා යේසුස් වහන්සේගෙන් ඉල්ලා සිටියා කියා. நீங்க எங்க ஊருக்குள்ள பார்டருக்குள்ள வரும் பொழுதே எங்களுக்கு இவ்வளவு பெரிய லாஸ். ඔබ අපේ මායම තුලට එනකොටම මෙච්චර අපිට අලාභයක්. இன்னும் உங்களை ஊருக்குள்ள விட்டோம்னா எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியாது. තවත් අපි ඔබව ඒ අපේ ගම තුලට එහෙම නැත්නම් අපේ දේශය තුලට ඇතුල් කරොත් තවත් අපි අලාභයට මුහුණ දෙන්න අවශ්‍යයි. இந்த ஊருக்குள்ள நீங்க வரக்கூடாது. මේ දේශය තුලට එන්න එපා. அப்படியே போயிடுங்க. ඕම යන්න. எங்களுக்கு எதுதான் தேவை? අපිට කුමක්ද ඕනේ? எங்களுக்கு பன்றி வேண்டும். අපිට ඌරන් ඕනේ. எங்களுக்கு இயேசு வேண்டாம். අපිට යේසු එපා. நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம் என்றால் we will vote for pigs. අපි කාටද ඡන්දේ දාන්නේ? අපි ඌරන්ට. பன்றிக்கு ஓட்டு போடுவோம். අපි ඌරන්ට. பன்றி எங்களுக்கு வேண்டும். අපි ඌරන්ට ඡන්ද දෙන්න එපා. ඌරන් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு இயேசு வேண்டாம். குட் பை. යේසුස් වහන්සේ අපිට එපා. குட் பை. இப்போ அவர்கள் யாரை அசட்டை செய்தார்கள், யாரை தெரிந்து கொண்டார்கள்? ඔවුන් කාවද සුළු කරේ, කාවද තෝරාගත්තේ? இயேசுவை அசட்டை செய்தார்கள், යේසුස් වහන්සේව සුළු කරා, பன்றியை பற்றி கொண்டார்கள். ඌරන්ව බදාගත්තා. இப்படிதான் பைபிள், இப்படிதான் வேற இடங்களெல்லாம் நான் பார்க்கிறோம். මේම තමයි අපි හැම තැනකම අපි බයිබලේ බලන්නේ. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலும் இப்படிதான் நான் வாசிக்கிறேன். ලූක් 14 වෙනි පරීක්ෂණෙත් අපි මේකම තමයි බලන්නේ. நீங்க உங்களுக்கு வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். මම හිතනවා ඔයගලන්ට වචනේ දන්නවයි කියලා. ஒரு ராஜா விருந்து சாலைக்கு ஆயத்தப்படுத்தி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். රජවරයෙක් සංග්‍රාවක් සූදානම් කරලා ඒ කැඳවුම ලැබපු පුද්ගලයන්ව
ඇරයුම් කරනවා. ஒரு மனுஷன் சொல்றான், එක මනුස්සෙක් කියනවා, நான் வயல் வாங்கியிருக்கிறேன், நான் வயலுக்கு போகணும் அப்படிங்கிறான். එක මනුස්සෙක් පවසනවා මම කුඹරක් මුල මිලදී අරගෙන තිනවා මං කුඹරට යන්න ඕනේ කියලා. இன்னொரு மனுஷன் சொல்றான், நான் ஏர் மாடு வாங்கியிருக்கேன், மாடு வாங்கியிருக்கேன், மாட்டை பார்க்க போகணும்னு சொல்றான். තව මනුස්සෙක් පවසනවා මම ගවයන් අරන් තිබෙනවා මම ගවයන්ව බලන්ට යන්න ඕනේ කියලා. ஒருத்தன் பன்றிங்கிறான், ஒருத்தன் மாடுங்கிறான், ஒருத்தன் வயலுங்கிறான், ஒருத்தன் பிசினஸ் சொல்றான். එක කෙනෙක් ඌරන් කියනවා, කෙනෙක් කුඹුර කියනවා, කෙනෙක් ගවයන් කියනවා, තව කෙනෙක් බිස්නස් කියලා පවසනවා. அப்ப அவர்களுக்கு எது பிரதானம்? එතකොට මේ සෙනගට කුමක්ද ප්‍රධානය වන්නේ? உலக பொருள் எங்களுக்கு முக்கியம், ලෞකික දේවල්, மணி பணம் முக்கியம். මුදල් ඔවුන්ට අවශ්‍යයි. இயேசு இல்ல எங்களுக்கு வேண்டாம். යේසුස් වහන්සේ අපිට ඕනේ නෑ. இயேசுனுடைய விருந்து சாலையில எங்களுக்கு வேண்டாம். යේසුස් වහන්සේගේ ඒ සංග්‍රහය අපිට අවශ්‍ය නෑ. பைபிள் வேண்டாம். බයිබලය අපිට ඕනේ නෑ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். ඉරිදින අපගේ දේවමය අපිට අවශ්‍ය නෑ. எங்களுக்கு டபுள். சில சமயங்கள்லாம் சில இங்க எப்படின்னு எனக்கு தெரியல, இந்தியாவிலாம் ஒரு சில இடங்கள்ல சண்டேஸ்ல வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு டபுள் சேலரி, ரெட்டை சம்பளம் உங்களுக்கு. ඉංගිය අපිට තා. ஓ, இங்கேயும் அப்படிதான். සමහර ස්ථානවල වල ඉරිදින වැඩ කරොත් ඩබල් පේ කරනවා. එතකොට ඒගොල්ලන් ඉරිදින වැඩට තමයි යන්නේ. ஓ, இன்னைக்கு ரெட்டிப்பான சேலரி இன்னைக்கு எப்ப? අද ඩබල් ගෙවනවා. ஓகே, ඕකේ. அதெல்லாம் ஜீசஸ் வேண்டாம், பாத்துக்குவாங்க. ඒවා යේසුස් වහන්සේ බලාගනි. அதெல்லாம் அசட்டை பண்ணுகிறவர்கள். යේසුස් වහන්සේව සුළු කරනවා. இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் அல்ல. ඔවුන් යේසුස් වහන්සේගේ ගෝලයන් නෙවෙයි. இவர்கள் பணத்தை காலின் கீழ் கொண்டு வரல. ඔවුන් මුදල් තමන්ගේ පාදයටට ගෙනාවේ නෑ. இவர்கள் உலக பொருள் எங்க இருக்குன்னா மேல இருக்கு. ඔවුන්ගේ ලෞකික දේවල් කොයිද තියෙන්නේ? උඩ. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි, நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். අද පැහැදිලි තීරණයක් අපි ගමු. இயேசுவே, යේසුනි, நீர் என் முதலிடம். ඔබයි මාගේ ප්‍රමුඛ ස්ථානය. உலக பொருள் என்று வரும்பொழுது உண்மைதான் நான் முதலிடம் வைப்பேன். ලෞකික දේවල් කියා එන විට මම ප්‍රමුඛ ස්ථානය දෙන්නේ ඔබටයි. ஓகே, இரண்டாவது காரியம். දෙවෙනි කාරණාව. இரண்டாவது, நாம் நம்மளுடைய நஷ்டத்தில், நம்மளுடைய இழப்பில் நம்மளை யாராவது சேதப்படுத்தும் பொழுது நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நாம் மனம் தளர்ந்துடக்கூடாது. අපගේ අලාභයේ අපි අධෛර්යමත් වෙන්න නරකයි. ஜீசஸ் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மாதிரி. යේසුස් වහන්සේ තමයි අපගේ රෝල් මොඩල් එක. இயேசுவை அவருடைய கடைசி 3 வருஷத்தினுடைய ஊழியத்தில் அவருடைய காணிக்கைக்காக வந்த பணத்தை எல்லாம் ஜூடாஸ் அவருடைய கேஷ் பேக்ல கொடுத்து வச்சிருந்தார் எல்லாத்தையும். යේසුස් වහන්සේගේ අන්තිම කාලයේ සේවය තුළ ඔහු වෙතට ආවා වූ ඒ සියලු මුදල් යුදාස් වෙතට තමයි දී තිබුවේ. ஆரம்பத்தில் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ உண்மை உள்ளவனா இருந்திருப்பான். පළවෙනි මාසය තුළ ඔහු අවංකව සිටියා. ஆனால் பண விஷயத்துல உண்மை அல்ல. නමුත් මුදල් අතෙන් ඔහු අවංකව සිටියේ නෑ. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிட்டான். පොඩ්ඩ පොඩ්ඩ ගන්නට ඔහු තමන්ව යොමු කරා. எஸ், அவன் திருடனானான். அப்படி திருடனானான்னு வாசிக்கிறோம். අපි කියවනවා ඔහු සොරෙක් උනායි කියා. பணத்துல உண்மை இல்லை. ඔහු මුදල් කාරණාවේ අවංකව සිටියේ නෑ. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிடல அப்படின்னா அப்செட் ஆயிடல. එවැනි අවස්ථාවේ යේසුස් වහන්සේ කැළඹුණේ නෑ. என் பணத்தை திருடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, அப்செட் ஆகல. යේසුස් වහන්සේ මගේ මුදල් හොරකම් කරයි කියලා ඉවරලා යේසුස් වහන්සේ කැළඹුණේ නෑ. அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையில் நாம் வந்து மனம் தளர்ந்துடக்கூடாது. ප්‍රේමවන්තනි, කිසිම අවස්ථාවක අපි කැළඹෙන්න නරකයි. இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். මාක් සුභාරංචි පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ අපි කියවනවා. மார்க் எழுதின சுவிசேஷம் මාක් සුභාරංචි පොතේ 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். දෙවෙනි පරිච්ඡේදයේ අපි කියවනවා. இங்க கவனிங்களேன், ஒரு கற்பனையா சொல்றேன். பைபிள்ல இருக்கிறது இருக்கட்டும், நான் ஒரு சினாரியோ, ஒரு கற்பனையா நம்ம யோசிச்சு பார்ப்போம். මට මා වෙත ඔබගේ නේත්‍ර යොමු කරන්න මම මගේ සිතුවිල්ල තුලින් යම් කිසි දෙයක් ඔබට පැහැදිලි කරන්න. அதாவது ஜீசஸ் 30 வருஷம் நாசரேத்துல இருந்தார். යේසුස් වහන්සේ අවුරුදු 30ක් නාසරෙත් වල සිටියා. 30 வருஷத்துக்கு பிறகு அவர் கப்பர்நகும் போயிட்டார். අවුරුදු 30න් පස්සේ කපර්නහුම් වලට උන්වහන්සේ පැමුණුවා. அவருடைய மினிஸ்ட்ரிக்காக ஊழியத்தின் நிமித்தமாய் கப்பர்நகும்ல ஏதோ ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்திருந்தார். ඔහුගේ සේවය නිසා කපර්නහුම් වල குழியிட்ட நிவசක් ලබා ගත්තා. சில சமயங்கள்ல அவருடைய வீடு என்ன இருக்கணும், மூடி இருக்கும். சில சமயங்கள்ல திறந்திருக்கும். සමහර අවස්ථාවල ඔහුගේ නිවස වසා තිබෙන්න ඇති. සමහර අවස්ථාවල නිවස විවෘත වෙලා තිබෙන්න ඇති. அது 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. අපි පළවෙනි පදේ අපි කියවනවා. அவர் கப்பர்நகுமுக்கு போனார். ඔහු කපර්නහුම් වෙතට ආවා. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ඔහු නිවසේ සිටිනවායි කියා සෙනග අසා. ஓகே, அவர் வாடகை வீடா இருக்கலாம். அது ඒක කුලියට ගත්තා වූ නිවස වෙන්න පුළුවන්. ஜீசஸ் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே යේසුස් වහන්සේ ඉන්නවයි කියා අසපු ගමන්ම ஜனங்கள் நிறைய இந்த ஹால் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. මේ හෝල් එක පිරුණායි කියලා හිතා ගන්නකෝ.
இடமே இல்லை. සීමා ඉන්නට ස්ථානයක්ම නෑ. வாசல்ல நிக்க கூட இடம் இல்லை. මිදුලේ සිටගන්නටවත් ඉඩ නෑ. ஆனால் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு வந்தாங்க. අංශභාග පුද්ගලයෙක්ව ගේනවා. ஒரு பேராலிட்டிக் மேன், ஒரு பக்கவாதம் பிடிச்ச உடனே கொண்டு வந்தாங்க. අංශභාග පුද්ගලයෙක්ව ගේනවා යේසුස් වහන්සේ වෙතට. ஜீசஸ் எங்க இருக்கிறாருன்னு வச்சுங்க. යේසුස් වහන්සේ මෙතන ඉන්නවා කියලා සිතන්නකෝ. ஜனங்கள் ஃபுல்லா இருக்காங்க. සෙනග පිරීලා ඉන්නවා. வாசல்ல உள்ளார வர முடியல. මිදුලෙන් ඇතුල් වෙන්නට බෑ. அவங்க ஒரு காரியத்தை யோசிச்சாங்க பாருங்க. ඔවුන් එක කාරණාවක් සිතුවා. இப்படி மேலே ஏறிட்டாங்க. ඔව් හියලට නැග්ගා. இந்த சீலிங்கை, இந்த மேலே டாப் என்ன செஞ்சிட்டாங்கன்னா திறந்துட்டாங்க. මේ වහල හැරලා அந்த ஓடெல்லாம் டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சட்டத்தெல்லாம் பிரிச்சுட்டு හැම දෙයක්ම විවෘත කරලා ஒரு கட்டில இறக்குற அளவுக்கு ஹாலை திறந்துட்டாங்க மேல. ඒ බස්සන්න පුළුවන් තරමට ඔවුන් ඒ ඉඩ අරගෙන පල්ලයට බැස්සුවා. ஜீசஸ்க்கு எப்படி இருக்கும்? යේසුස් වහන්සේට කොහොම ඇතිද? ஒரே க்ரௌடா இருக்கு வீட்டுல. නිවස තුල බොහෝ සෙනග ඉන්නවා. திடீர்னு பார்த்தா எல்லாம் சட்டம் எல்லாம் பிரிக்கிறாங்க எல்லாம். එක පාරට සෙනග හැම දෙයක්ම ඕපන් කරනවා. உடனே ஜீசஸ் என்ன செய்யலன்னா, ஹேய் என்ன மேன் செஞ்சுட்டு இருக்கீங்க அங்க? යේසුස් වහන්සේ මොනවද කරේ? ඒ මොකද්ද උඹලා කරන්නේ කියලා ඉවරලා ඇහුවේ නෑ. இஸ் திஸ் த வே? இப்படிதான் வரணுமா நீனு? මේමද උඹලා එන්නේ? முதல்ல கீழே இறங்க இல்லாம ඉස්සෙල්ලාම පල්ලයට බයින්න කියලා යේසුස් වහන්සේ පැවසුවේ නෑ. அப்படியே போ நீனு. එහෙම යන්න. அப்படிலாம் கத்தல அவரு. යේසුස් වහන්සේ කෑ ගැසුවේ නෑ. அப்படியே பார்த்தாரு. යේසුස් වහන්සේ බැලුවා. அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். ඔවුන්ගේ විශ්වාසය බැලුවා. கீழே இறக்குனாங்க. පහළට බැස්සුවා. அவனை சுகமாக்கினார். යේසුස් වහන්සේ සුව කළා. எப்படி போனாங்க அப்படின்னா, කොහොමද ඔවුන් ගියේ? இப்படி வந்தாங்க, கேட் வழியா போயிட்டாங்க. උඩින් ඇවිල්ලා මිදුලෙන් ඔවුන් එළියට ගියා. அப்படியே கேட் வழியா போகும் பொழுது මිදුලෙන් යනකොට கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ටිකක් අපි කල්පනා කරලා බලමු. இங்க வாங்க. මෙන්න இதெல்லாம் யார் சரி பண்ணுவாங்க? මේ ඔක්කොම කවුද අරිගසන්ට යන්නේ? வந்த சரி. ආපු එක හරි. இப்ப இப்படி போறேன்ல, මෙම යනවා නේද? இங்க வாங்க முல்ல. මේ ඔක්කොම එන්න. அதெல்லாம் கரெக்டா சரி பண்ணதெல்லாம். මේ ටික ඔක්කොම අරිගස්සලා යන්න. அப்புறம் தான் உன்னை போக விடுவேன். එතකොට තමයි උඹට යන්න දෙන්නේ. எல்லாம் உட்காருங்க இங்க. වාඩි වෙන්න. அப்படியே சொன்னார். එහෙම කිව්වේ නෑ. அவங்க போட்டு போயிட்டாங்க. ඔවුන් එහෙම ගියා. இதான் ஜீசஸ்னுடைய மகிமை. මේක තමයි යේසුස් වහන්සේගේ මහිමය. அதுல நிச்சயமா யாராவது ஒருத்தர் அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், ඒ අතර දෙනාගේ යම්කිසි කෙනෙක් පවසන්න නැති, ஏய் அந்த ஓட்டை பிரிச்சிட்டோம், அதை கொஞ்சம் மேலே கவர் பண்ணிட்டு போலாமான்னு பேசி இருந்திருப்பாங்க. සමහර විට කතා කරන්න නැති, ඒ අපි වහලා ගැලෙව්වා, ඒක අපි අරිගස්සලා යන් කියලා. அதுல ஒருத்தன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ඒකේ කවුරු හරි එක්කෙනෙක් කියලා ඇති, ஏய் ஜீசஸ் கார்பெண்டர் மேன், அவர் தச்சான் சரி. යේසුස් වහන්සේ වඩුව යේසුස් වහන්සේ බලාගනි කියලා ඇති. அவர்கிட்ட எல்லாம் 12 பேர் வச்சிருக்காரு, பெரிய கம்பெனியே வச்சிருக்காரு. යේසුස් වහන්සේ ලොකු කම්පැනියක්ම තියන් ඉන්නවා. 12 දෙනෙක් හිටියා නේද? நாம சுகமாயிட்டோம், போயிட்டே இருக்கலாம் வா. අපි සුවේ ලබා ගත්ත අපි අං அப்படியே போயிட்டாங்க. එහෙම ගියා. அப்ப ஜீசஸ் நம்மளுடைய உடைமைகள் சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க அவங்க. අපගේ දේවල් நம்ம ඔවුන් නැවිලා හලාභයක් කරලා ගියා. நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிட்டோம். අපි සෙනිකව කියාගෙන යනවා. கட்டில் இறக்குற அளவுக்கு ஒரு பெரிய திறப்பை உண்டு பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. ඒ ඔවුන්ගේ බෙඩ් එක බස්සන තරමට ලොකු අලාභයක් කරලා ඉවරලා ඔවුන් ගියා. ஜீசஸ் கொஞ்சம் கூட என்ன செய்யல அப்படின்னு அப்செட் ஆகல. යේසුස් වහන්සේ කැළඹුණේ නැහැ. அப்ப இந்த வீட்டை அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார்? යේසුස් වහන්සේ මොනවද කරන්න ඇත්තේ නිවසට? எல்லாம் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்களை வச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பார். ඔක්කොම ගියාන් පස්සේ Tamanගේ ගෝලයන් තියලා ඒ ටික ඔක්කොම අරිගස්සලා ඇති. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තයනි, நாம் கதை கேட்க வேண்டாம். අපි කතාන්ට නෙමෙයි ආවේ. இது ஸ்டோரி கிடையாது, கதை கிடையாது. මේක කතාවක් නෙවෙයි. நான் இந்தியாவில் என்னுடைய ஓன் வெஹிக்கிள் நான் புதுசா வாங்கின நேரம், මගේ 4 வீலர் මම ඉන්දියාවේ கார் வாங்கின டைம், මගේ මටම අයිති අලුත් வாகනේ ගත්ත වෙලාවේ කාර් එක ஒரு சில மாதங்களுக்குள், ஒரு வாரங்களுக்குள்ள தான் එක සතියක් තුලම ஒரு இடத்துல கொண்டு போய் நான் நிப்பாட்டுறேன். මම පාක් කරනවා එක ස්ථානයක. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. එක වතාවක් නෙමෙයි, දෙතුන් වතාවක්ම මේ ආකාරවල වුණා. நான் கரெக்டாக சிக்னல் நிப்பாட்டியிருப்பேன், මං හරියට සිග්නල් එකේ නවත්තලා ඇති. இல்லை வேற எங்கேயாவது நான் டிராஃபிக் நிப்பாட்டி இருந்திருப்பேன், වෙන කොහරි ට්‍රැෆික් එකේ නවත්තලා ඇති. அங்கே வேகமாக வந்து என்ன செஞ்சு போன டேஷ் பண்ணியிருப்பாங்க காரை பேக் சைடில். පිටිපස්සෙන් වේගෙන් ඇවිල්ලා වද්දලා ඇති. அப்போ உடனே என்ன வரும் நமக்குல? සෙනිකව අපි තුල කුමක් දෙන්නේ? இறங்கி கீழே போய் பார்த்தா பின்னால අපි පහළට බෑලා පිටිපස්ස බලනකොට පිටිපස්සේ අප්පලා.
அப்போ நமக்கு பின்னால் நமக்குள்ளே ஒன்று வருது. இப்போ අපි තුලින් එනවා යම් කිසි දෙයක්. சோதிக்கப்படுகிற நேரத்தில் අපි පරීක්ෂාවට ලක් වෙන වෙලාවේ இயேசுவை நோக்கி நாம் பார்க்கணும். අපි යේසුස් වහන්සේ වෙත බලන්න ඕනේ. இயேசுவே இந்த சூழ்நிலையில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது, යේසුස් වහන්සේ මේ අවස්ථාවේ මම කැළඹෙන්න නරකයි. கோவப்படக்கூடாது. මම කෝප වෙන්න නරකයි. அறிவு இருக்கா மேன்? ඔයාට මොලේ තියනවාද? நான் சிக்னல்ல தான் நிற்கிறேன், මම සිග්නල් එකේ නේද ඉන්නේ. இப்படிதான் வந்து ஹிட் பண்ணுவியா මේමද ඇවිල්ලා වද්දන්නේ? அப்படின்னு? நோ. එහෙම යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ. அது கிரைஸ்ட் லைக், அது கிறிஸ்துனுடைய சாயல் அல்ல. ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වරූපය නෙමෙයි. ஓகே, அந்த இடத்துல நாம் கூலாக இருக்கணும், ரொம்ப காமாக இருக்கணும். අපි මෘදුකමින් ඉන්නට අවශ්‍යයි. நம்மளுடைய நஷ்டத்தில் நம்ம யாராவது துரோகம் பண்ணும் பொழுது, நம்ம ஏமாற்றும் பொழுது, අපගේ අලාභය තුල යම්කිසි පුද්ගලෙක් අපිව රවට්ටන වෙලාවේ அருமையானவர்களே, நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மனம் தளர்ந்துடக்கூடாது. ප්‍රේමවන්තේනි අපි කැළඹෙන්න නරකයි. ஓகே, ஒன் மோர் திங். තවත් එක කාරණාවක්. மூன்றாவது காரியத்தை வாசிக்கிறோம். තුන්වෙනි කාරණාව බලමු. நாம் ஏற்கனவே நம்ம முதல் காரியத்தை சொல்லும் பொழுதே சொன்னேன், பண விஷயத்தில் நாம் நீதியாக இருக்கணும்னு சொல்றோம். මම ප්‍රථමයෙන්ම පැවසුවා මුදල් වල අපි අවංකව සිටින්න ඕනේ කියලා. நம்மளுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலும் நீதி நியாயம் இருக்கணும். අපගේ ආදායම් තුල අපි ධර්මිෂ්ඨව සිටින්න ඕනේ කියලා පැවසුවා. ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன், இயேசுனுடைய வார்த்தை. මම යේසුස් වහන්සේගේ වචනයක් පෙන්නන්නම්. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். මතෙව් සුභාරංචි පොතේ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் මතෙව් 5 වෙනි පරිච්ඡේදයේ 37வது வசனத்தில் வாசிக்கிறோம். 37 වෙනි වගන්තිය අපි කියවනවා. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். තීන දේ තීනවයි කියලා අපි පවසන්න ඕනේ, නැති දේ නෑයි කියලා අපි පවසන්න අවශ්‍යයි. எல்லாவற்றிலும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியா உண்மையா இருக்கணும். நமக்கு හැම දේ තුලම අපි අවංකව සිටින්න ඕනේ. நான் ஒரு செருப்பு தைக்கிறவர், ஒரு காப்லர் ஒருத்தர் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை குறித்த ஒரு சாட்சி. සපත්තු මාන කෙනෙක් ගැන මම හසා තිබෙනවා. ඔව් දෙවියන් වහන්සේට බිය වෙන්නා වූ කෙනෙක්. முக்கியமான ஒரு சிட்டியில ரொம்ப காலத்துக்கு முந்தின ஒரு தேவ மனுஷனுடைய சாட்சி. බොහෝ කාලයකට පෙර සිටියා වූ ඒ දේව මනුස්සයාගේ සාක්ෂියක්. செப்பல்ஸ் எல்லாம் அவர் என்ன செய்வார்னா, செப்பல்ஸ் எல்லாம் தச்சு கொடுப்பார். செரப்பு ඔක්කොම මාලා දෙනවා. சில சமயங்களில் நல்ல லெதர்ஸ்லாம் போட்டு, ஒரிஜினல் லெதர்ஸ்லாம் போட்டு ஒரு செப்பல் தச்சு கொடுப்பார். සමහර අවස්ථාවල ඔරිජිනල් ලෙදර් දාලා ඔව් මාලා දෙනවා. ஒரு சிட்டியில், பஜாரில், ඔව් සිටි එකක බජාර් එකේ நிறைய அந்த வரிசை எங்க உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் அந்த செருப்பு தைக்கிறவர்களா இருப்பாங்க எல்லாருமே. ඒ සිටි එකේ බජාර් එකේ හැම ස්ථානෙම පේලියට සපත්තු මාන කට්ටිය තමයි ඉන්නේ. அவர் ஒரு ஏஜ்டு மேன், ஒரு ஓல்டு மேன். ඔව් ඉතා මහලු මිනිසෙක්. தனக்கு ஒரு ஹெல்ப்பரா ஒரு சின்ன பையனை வச்சிருந்தார். තමන්ට වැඩකාරයෙක් විදියට පොඩි ළමයෙක්ව තබාගෙන සිටියා. அந்த பையன் ஏதாவது வாங்கிட்டு வரணும் போகணும்னா அவன் அவனுக்கு தான் ஹெல்ப்பர். ඔහුට යම් කිසි දෙයක් අරගෙන එන්න ඕන වුණොත් ඔහු තමයි උපකාර කරන්නේ. அவர் எப்படி லெதர் போடுவார் அப்படின்னா, ஒரிஜினல் லெதரை போடுவார். ඔහු කොහොමද ලෙදර් එක දානවා නම් ඒ ඔරිජිනල් ලෙදර් එක තමයි දාන්නේ. ஆனால் அக்கம் அடுத்த கடைகள் எல்லாம் மற்றவங்க என்ன செய்யறதுன்னா டூப்ளிகேட் லெதர் போடுறது. ඒ වුණාට එයා ගාව සිටපු අනිත් කට්ටිය මොනවද කරන්නේ? ඔරිජිනල් දාන්නේ නැහැ. ඒගොල්ලන් කට්ටිය මොනවද කරන්නේ? ඩුප්ලිකේට් ඒවා දාලා තමයි දෙන්නේ. அது ஒரிஜினல் லெதர் அல்ல. ඒක ඔරිජිනල් ලෙදර් නෙවෙයි. ஆனா ஒரிஜினல் லெதர்னு சொல்லிட்டு பைசா வாங்கிடுவாங்க. නමුත් ඔරිජිනල් ලෙදර් කියලා ඔවුන් මුදල් ලබා ගන්නවා. ஆனால் போலியானது போடுவாங்க. නමුත් ඔවුන් බොරු ලෙදර් දාලා විකුණනවා. இந்த பையன் அதை பார்த்துருவான். எல்லா கடைகளிலும் என்னென்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த ஹெல்ப்பர் பாய்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். මේ දරුවට එතන පේලියේ ඉන්න අනිත් කට්ටිය මොකක්ද කරන්නේ කියලා වල හොඳට දන්නවා. அந்த ஓல்டு மேன்ட்ட அப்படி கேட்கிறார். ඒ තමන්ගේ කියන්නේ ඒ මහලු මිනිසයාගෙන් ආනවා, ஐயா எல்லாரும் சைடில் உள்ளவங்க எல்லாம் ஒரிஜினல் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு டூப்ளிகேட் போடுறாங்களே, நீங்களும் அதை மாதிரி போட்டால் நிறைய காசு சம்பாதிக்கலாம்ல. එයා පවසන එයාගේ සමිදාට හැම කෙනාම ඔරිජිනල් කියලා ඉවරලා ලෝකල් ඒවා දාලා ඉවරලා බොරු දේ පෙන්නලා රවට්ටලා මුදල් අම්බු කරනවානේ. ඔයත් එලෙසම කරා නම් ඔයාටත් මුදල් අම්බු කරා ගන්න පුළුවන් නේ කියා. அந்த ஓல்டு மேன், தேவனுக்கு பயப்படுற மனுஷன், அந்த சின்ன பையன்ட்ட அப்படி சொல்றாரு. ඒ මහලු මිනිස්සයා දෙවියන් වහන්සේට බය වෙන්නව මිනිස්සයා ඒ කුඩා දරුවට කියනවා, see, டே ஆஃப் ஜட்ஜ், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. විනිශ්චය දවසක් තිබෙනවා. அன்னைக்கு நானும் நீ இந்த கடையில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு அவருக்கு முன்பாக நிற்கணும். මම නුඹ අපි අසල සිටින්නව සෑම කෙනෙක්ම උන්වහන්සේ ඉදිරියේ සිටින්නට අවශ්‍යයි. அப்ப நான் வந்து நிற்கும் பொழுது මම ඇවිත් සිටින විට
நான் போலியான லெதர்ஸை நான் போட்டு நான் செப்பல்ஸ் ஷூஸ் தயாரிச்சிருந்தேன்னா මම බොරු දේවල් දාලා ඒ චපල් එක මම සූදානම් කරලා තිබ්බොත් தேவன் என்ன காம்பார் அப்படின்னா දෙවියන් වහන්සේ මට කුමක්ද පෙන්වන්නේ නම් இப்படி ஒரு குவியலா இப்படி குவிச்சு கிடக்கும் எல்லாம். මෙම ඉතා ලොකුවට අඩුකු කරලා ඇති. நான் எவ்வளவு ஷூஸ் நான் ஏமாத்தி செப்பல்ஸ் எல்லாம் வந்து போலியா உண்மை இல்லாதத டூப்ளிகேட்டை நான் செஞ்சிருக்கிற அப்படி ஒரு குவியலாய் குவிச்சிருக்கோம். මම අවංක නැතුව බොරුවට මම දේවල් කරපු දේවල් ටික දෙවියන් වහන්සේ ලොකුවට මට පෙන්වයි කියලා කියනවා. அந்த நாள்ல கர்த்தர் என்ன கேட்பார் அப்படின்னா ස්වාමීන් වහන්සේ එදා දවසේ මොනවද පවසන්නේ? என் பேரை சொன்ன நீனு, මගේ නම කිව්වා, என்னுடைய நாமத்தை நீ சொன்ன, මගේ නාමය කිව්වා. இது என்னன்னு கேட்பார். இது என்ன, இந்த குவியல் என்ன அப்படின்னு என்ன கேட்பார். මේ තිබෙන්නා වූ දේවල් කුමක්ද කියා අසයි. அப்ப நான் வாய் பேசவே முடியாது. ඒ වෙලාවේ මට කතා කරන්නට බැරි වෙනවා. என்ன எனக்கு தெரியுமே, ඇයි කියන්නේ මට දන්නවා නේද? நான் பூமியில இருந்து நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியுமே. මම පොළවේ සිටිනකොට කුමක්ද කරේ කියන එක මම දන්නවා නේද? அன்னைக்கு நான் போக்கு சொல்ல எனக்கு இடம் இல்ல. ඒ දවසේ මට කිසි දෙයක් කරනෝ කාරණා කියන්න බෑ. அன்னைக்கு நான் வாய் பேச முடியாது. එදා දවසේ මට කතා කරන්නට බෑ. அக்கிரம செய்கைக்காரனே அப்படின்னு சொல்லு ஆண்டவர் என்ன. දෙවියන් වහන්සේ මාව ප්‍රතික්ෂේප කරයි අයුතු පුද්ගලයා කියා. நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். මම දෙවියන් වහන්සේට බිය වෙන්නා වූ පුද්ගලයා. அந்த சின்ன பையனுக்கு போதிச்சு கொடுத்தார். මම දෙවියන් වහන්සේට බය වෙන්නා වූ පුද්ගලයා කියා ඒ කුඩා දරුවාට ඔව් ඉගැන්නුවා. கர்த்தருக்கு பயப்படு, ස්වාමින් වහන්සේට බය වෙන්න. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது. විනිශ්චය දවසක් තිබෙනවා. அன்னைக்கு சகலமும் தேவனுக்கு உண்டாக நாம் நிற்போம். අපි හැම කෙනෙක්ම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සිටින්නට අවශ්‍යයි. நான் எதெல்லாம் அநியாயமாய் அநீதியாய் சம்பாதிச்சதெல்லாம் நீ கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். එදා දවසේ මම කුමක්ද අයුතු ලෙස ලබාගත්තේ අම්බ කරාගත්තේ ඒ සියලු දේම දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ඇවිත් සිටි. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි, நம்மளுடைய சம்பாதிக்கிற எல்லா பணமும் ரைச்சியஸ் ஏர்னிங்கா இருக்கட்டும், நீதி உள்ள பணமா අපි இருக்கட்டும். හම්බ කරන්නා වූ සෑම මුදලක්ම ධර්මිෂ්ඨ වෙන්න ඕනේ. சகேயுங்கிற ஒரு மனுஷனை பார்த்தோம், අපි සකේස් කියනවා පුද්ගලයෙක්ව බලනවා. வேதத்துல பார்க்கிறோம். අපි බයිබලේ දකිනවා. அவன் அநியாயமாய் சம்பாதித்தது, ඔව් අයුතුක ඒ කියන්නේ අවංක නැතුව ආදායම් කරාගත්තා වූ මුදල්. இயேசுவை சந்தித்தான். යේසුස් වහන්සේව ඔව් මුණ ගැසුණා. ஓகே, மனம் திரும்பினான். ඔව් පසුතැවිලි වුණා. ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான். ඔව් අවංක තීරණයක් ගත්තා. நான் எவனிடத்தையாகிலும் நான் அநியாயம் செய்தது உண்டானால் මම කාගේ ළඟාරේ අවංක නැතුව එහෙම නැත්නම් අයුතුකමක් කරලා තිබ්බා නම් நான் நாளத்தனையாய் நான் திரும்ப செலுத்துவேன்னு சொன்னார். අතර ගුණෙන් මම ඒක නැවත ලබා දෙනවයි කියා පැවසුවා. ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். දෙවියන් වහන්සේ පැවසුවා මේ නිවසට ගැලවුම පැමුණා කියා. Praise the Lord. ප්‍රශංසා இவனுக்கு වේවා. பண ஆசையிலிருந்து இவனுக்கு ரட்சிப்பு வந்தது. ඒ මුදල් ආසාවෙන් ඔහුට ගැලවීම පැමුණුවා. இவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்தது. ඔහුගේ භාර්යාවට දරුවන්ට ඒ නිවසට ගැලවීම ආවා. எஸ், அருமையானவர்களே, கடந்த நாட்களில் நாம் நம்மளுடைய பண விஷயத்தில் நாம் அநீதம் செய்திருப்போமானால் මගේ සෙනෙවන්තනි, පසුගිය දවස්වල අපි මේ මුදල් තුලින් අවංක නැතිව සිටියා නම් எஸ், தேவன் நமக்கு உணர்த்துவாரானால் දෙවියන් වහන්සේ අපට දැන් அதை நாம் சரி செய்ய பார்ப்போம். හංගවනවා නම් අපි ඒක අරිගස්ස ගමු. சகேயு சரி செய்தான். සකේස් අරිගස්ස ගත්තා. இயேசு அவனை மெச்சிக்கொண்டார். යේසුස් වහන්සේ ඔහුට පාරාට්ටු කරා. இவனுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். මේ නිවසට ගැලවීම ආවයි කියා පැවසුවා. எஸ், நாம் ரட்சிக்கப்படாத நாட்களில் நிறைய விஷயங்களை நாம் மணி மேட்டர்ஸ்ல நாம் பிறரை ஏமாத்தி இருக்கலாம். අපි ගැලවීමට නොපෙමුණුණු කාලේ අපි බොහෝ දේවල් කරන්න ඇති. சிலர் எல்லாம் பணம் கடன் வாங்கியிருப்பாங்க, பாரோ பண்ணியிருப்பாங்க, பணம் கடன் வாங்கியிருப்பாங்க. සමහර කට්ටිය ණයට මුදල්. பிறருடைய பொருள் அநியாயமாய் ஒரு திரவியம் ஒரு பொருள் கூட இருக்க வேண்டாம். ඔබගේ නිවසේ අවංක නැති කිසිම දෙයක් තියාගන්නට එපා. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் திரும்ப செலுத்துங்கள். ස්වාමින් වහන්සේ ඔබට අඟවනවා නම් නැවත ලබා දෙන්න. அதை குறித்து நம்ம அப்படியே ஆழமாய் தோண்டிட்டு இருக்க வேண்டியது. மனசாட்சியில் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் ඔබගේ හෘද සාක්ෂියට දෙවියන් වහන්සේ අඟවනවා නම් ඒ ගැන වැඩිපුර අපි යන්නට ඕනේ නැහැ. ඔබගේ හෘද සාක්ෂියට දෙවියන් වහන්සේ අඟවනවා නම් எஸ், இந்த விஷயங்களெல்லாம் நாம் நீதி நாம் செய்ய பழகணும். මේ තුල අපි ධර්මිෂ්ඨ වෙන්න ඕනේ. ஓகே, இவங்களை நான் ஏமாத்திருக்கேன், இந்த பணத்தை நான் திரும்ப செலுத்திட்டோம். ඔව් මේ සෙනගව මං රවට්ටලා තිබෙනවා, නැවත මම මේ මුදල් ලබා දෙන්නට ඕනේ. இந்த வீட்ல இருந்து நான் இந்த பொருளை நான் எடுத்திருக்கேன், இதை நான் திரும்ப செலுத்திட்டோம். මේ නිවසෙන් මම මේ මුදල් ගත්තා, මේක මම නැවත ලබා දෙන්නට ඕනේ. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே இந்த பணத்தை நான் இப்படி ஏமாத்திருக்கிறேன், நான் திரும்ப செலுத்திட்டோம். මම රක්ෂා කරන්නා වූ ස්ථානයේ මම මේ වගේ රැවට්ටුවා, මම නැවත ලබා දෙන්න ඕනේ. பிரியமானவர்களே,
நீதி செய்வது தேவனுக்கு பிரியமானது. ප්‍රේමවන්තනි අපි ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන එක දෙවියන් වහන්සේට ප්‍රිය වෙන දෙයක්. சக்கேயு நீதியை விரும்பினான். ශකේයුස් ඒ ධර්මිෂ්ඨකම ප්‍රිය වුණා. நீங்க கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்க வேண்டாம். ඔබ ණයට අරගෙන ඒක නැවත දෙන්න නැතුව ඉන්න එපා. சிலருக்குலாம் அந்த விருப்பமே இருக்காது. සමහර කට්ටියට සමහර කට්ටිය ඒකට ප්‍රිය වෙන්නෙම නැහැ. வாங்கின கடனை திரும்ப அடைக்கணுங்கிற விருப்பமே இருக்காது. ලබාගත්තු මුදල නැවත දෙන්න ඕනේ කියන ඒකට ප්‍රිය වෙන්නෙම නැහැ. நம்மால் இயன்ற வரைக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் பிரயாசம் பண்ணோம். අපිට පුළුවන් විදියට අපි ඒ මුදල් නැවත ලබා දෙන්නට උත්සාහ දරන්නට ඕනේ. இதெல்லாம் மணி மேட்டர்ஸ்ல உள்ளதான நீதி. මේ හැම දෙයක්ම ඒ මුදල් සම්බන්ධව තිබෙනා වූ ධර්මිෂ්ඨකම්. ஓகே, நான்காவது காரியத்தை வாசிக்கிறோம். හතරවෙනි කාරණාව අපි කියවමු. நாம் இந்த உலக பொருளுக்காக சண்டை செய்யாமல் போராடாமல் இருக்கணும். நாம் අපි මේ ලෞකික දේවල් වෙනුවෙන් රණ්ඩු සරුවල් யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். පොරබැඳීම් නොකර යුතුයි. யோவான் 18ஆம் அதிகாரம் යොහන් 18 වෙනි පරීක්ෂදේ 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 36 වෙනි පදයේ කියවමු. என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. මගේ රාජ්‍ය මේ ලෝකෙට අයිති දෙයක් නෙවෙයි. என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. මගේ රාජ්‍ය මේ ලෝකේ දෙයක් නම් මගේ සේවකයන් මේ என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். මගේ ගෝලයන් පොරබැඳලා ඇති. இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. එනම් මගේ රාජ්‍ය මේ லோகே දෙයක් නෙවෙයි. அப்படின்னா நான் ஒரு காலம் இந்த உலக பொருளுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் யுத்தம் செய்யக்கூடாது. එහෙනම් අපි මේ ලෞකික දේවල් වෙනුවෙන් පොරබඳින් නරකයි. போராடக்கூடாது. පොරබඳින් නරකයි. நாம் நீங்க எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்தீங்க. අපි සෑම කෙනෙක්ම ලංකාවේ සිට මේට පැමිණුවා. எவ்வளோ இழந்திருக்கீங்க. අපි බොහෝ දේවල් අහිමි කරගත්තා. உடைமைகளை இழந்திருக்கீங்க, உயிரை இழந்திருக்காங்க. අපේ ජීවනයේ අපගේ වස්තු අපි බොහෝ දේවල් අහිමි කරගත්තා. எல்லாவற்றையும் நாம் இழந்து நாம் இங்க வந்திருக்கிறோம். අපි සෑම දෙයක්ම අහිමි කරගෙන මේ ස්ථානයට ඇවිත් ඉන්නේ. அப்படிப்பட்ட அந்த ஆதியில உள்ள ஒரு சிந்தை இருந்தது. එවැනි දේවල් අපිට ප්‍රථමෙන්ම තිබුණා. ඒ වගේ සිතුවිලි. அந்த இடத்துல நாம் சரிக்கு சரி என்ன செய்யல? நாம் போராடல. ඒ அவස්ථාවල අපි පොරබැඳුවේ නැහැ. இப்போ நாம இங்க வந்துட்டோம். අපි දැන් මේ ස්ථානයට ආවා. அந்த ஆதி நிலையை நாம் மறந்துடக்கூடாது. නමුත් ඒ ප්‍රථම කාරණාවල් අපි අමතක කරන්න නරකයි. ஆண்டவரே, நாங்கள் ஆதியிலே எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டோம். ස්වාමිනී අපි පටන් ගන්නකොට හැම දෙයක්ම අයිමි කරාගත්තා නේද? எங்களுடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே. අපේ රාජ්‍ය ඔබගේ රාජ්‍ය. இந்த பூமிக்குரியது அல்ல. මේ පොළවේ දේවල් නෙවෙයි. இந்த பூமிக்காக நாங்கள் போராட போறது கிடையாது. මේ පොළොව වෙනුවෙන් අපි පොරබඳින්න යන්නේ නැහැ. எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராட போறது கிடையாது. අපගේ අයිතිවාසිකම් ගැන අපි පොරබඳින්න යන්නේ නැහැ. அதுக்காக நாங்கள் சண்டை செய்ய போறது கிடையாது. අපි ඒ වෙනුවෙන් රණ්ඩු කරන්න යන්නේ නැහැ. நாம் சில இடங்களில் நாம் குடியிருக்கலாம். අපි සමහර ස්ථානවල වල අපි වාසය කරන්නට நாம் පුළුවන්. குடியிருக்கிறவர்களோடெல்லாம் கூட நான் போராடக்கூடாது. අපි වාසය කරන්නව ස්ථානවල වල ඉන්නව සෙනගත් එක්කත් අපි පොරබඳින්න නරකයි. கடைசியா நான் இந்தியாவில் நான் குடியிருந்த இடத்துல මම අන්තිමට ඉන්දියාවේ සිටින විට ஒரு வீட்டில் நான் 5 years நான் ஒரு வாடகைக்கு இருந்தேன். මම නිවසක අවුරුදු 5ක් කුලියට සිටියා. அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு தொகையை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் அட்வான்ஸ் முன்பணமாக நான் கொடுத்துருந்தேன். ඔහුට ඇඩ්වාන්ස් එකක් විදිහට අපි ලොකු මුදලක් දී තිබුවා. லட்சக்கணக்கில் உண்டான பணத்தை நான் அட்வான்ஸாக முன்பணமாக நான் கொடுத்துருந்தேன். ලක්ෂයට වටිනාව මුදලක් මම ඇඩ්වාන්ස් එකක් විදිහට දී තිබුවා. நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது මම ඒ නිවසෙන් එළියට යන විට அந்த வீட்டெல்லாம் வந்து ஓனர்ஸ் செக் பண்ணுறாங்கல்ல. ඕනද ඇවිල්ලා ඒ නිවස ඔක්කොම චෙක් කරා. எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. හැම ස්ථානයක්ම හරියට තිබෙනවද කියලා ඉවරලා බැලුවා. சுவிச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கா? ස්විච් ඔක්කොම බැලුවා. ஃபேன்லாம் கரெக்டாக இருக்கா? ෆෑන් ඔක්කොම හරියට තියෙනවද කියලා බැලුවා. டாய்லெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? டாய்லெட் හැම දෙයක්ම හරියට තියෙනවද කියලා கிச்சன் බැලුවා. சிங்க் எல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாம். හැම දෙයක්ම චෙක් කරා. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே හැම දෙයක්ම හරියට තිබුණා. ஓகே, ஏதாவது ஒரு கலரிங் பெயிண்டிங் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கொஞ்சம் பணம் எடுத்துக்கணும். பெயிண்ட் කරන්න සමහර දේවල් කරන්න යම් කිසි මුදලක් ගන්නට ඕනේ. அங்குள்ள அதுதான் வழக்கம். அது அங்குள்ள எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ඒක තමයි නියමය. ஆனால் என்ன நடந்தது என்றால், නමුත් කුමක්ද සිදු වුනේ? தட் ஓனர் ඔව් நான் கொடுத்த பணத்தில் half of the amount எடுத்துட்டாங்க. ඔව් දුන්නා වූ මුදලෙන් භාගයට භාගයක්ම ඔව් ගත්තා. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? අපි කුමක්ද කරන්නේ? அவர்கிட்ட நான் ஃபைட் பண்ணலாம். මම ඔව්ත් එක්ක රණ්ඩු වෙන්නද? கேட்க வேண்டியதை கேட்டேன். මම ආණ්ඩ ඕන දේ ඇහුවා. என்னென்ன காரியத்துக்காக இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க? කුමන දේවල් වෙනුවෙන්ද මෙච්චර මුදලක් ගත්තේ? எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. හැම දෙයක්ම හරියටනේ තියෙන්නේ. இப்போ எதுக்காக இந்த காரியத்தை இவ்வளோ பணம் எதுக்காக டிடெக்ட் பண்ணீங்க? எதுக்கு பிடிச்சிங்க? මෙච්චර මුදලක් ඇයි ඔබ අඩු කරේ? இந்த காரியம் அந்த காரியம் அந்த காரியம் இந்த காரியம்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. මේ කාරණාව මේක අරක කියලා ඉවරලා ඌමනා නැති දේවල් ගැන ඔබ පැවසුවා. இந்த இடத்துல தான் நாம்
கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. මේ ස්ථානයේ අපි කිතුනුවන් කියන එක අමතක කරන්න නරකයි. நாம் சண்டே ஒரு மாதிரி வெளியில போனா ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. අපි ඉරුදින එක විදියයි එළියට ගිය ගමන් එක විදියක් විදියට සිටින්න නරකයි. மணி அப்படின்ட்டு வரும்பொழுது நம்ம யாருங்கிறத மறந்துடக்கூடாது. මුදල් කියලා එන විට අපි කවුද කියන එක අපි අමතක කරන්න නරකයි. ஓகே, ඕකේ. பீஸ்ஃபுல்லா நாங்கள் முடிவெடுத்தோம், நானும் ஒய்ஃப் முடிவெடுத்தோம். අපි සමාදානයෙන් තීරණයක් ගත්තා. ஓகே, 5 இயர்ஸ் அந்த வீட்டில் இருந்திருக்கோம். අපි අවුරුදු 5ක් ඒ නිවසේ සිටියා. ஓகே, நாம் பீஸ்ஃபுல்லா இந்த வீட்டை விட்டு வெளியில போவோம். අපි සමාදානයෙන් මේ නිවසෙන් එළියට යන්නට යුතුයි. இந்த வீட்டாரை நாம் பிளஸ் பண்ணிட்டு போவோம். අපි මේ නිවසේ සෙනගව ආශිර්වාද කරමින් යන්න ඕනේ. எப்படி பிளஸ் பண்றது? කොහොමද අපි ආශිර්වාද කරන්නේ? நல்லா இருங்க, හොඳින් ඉන්න. இது நல்லா இருக்கா? මේම කිව්වොත් හොඳයිද? இப்படியா பிளஸ் பண்றது? මේමද අපි ආශිර්වාද කරන්නේ? இப்படி பிளஸ் பண்ணக்கூடாது. මේම අපි ආශිර්වාද කරන්න නරකයි. இந்த ஸ்பிரிட் நல்லா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா හොඳින් ඉන්න. அப்படின்னா உள்ளார ஒரு 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 பேர்னிங் இருக்குன்னு அர்த்தம், ஒரு பாயிலிங் இருக்குன்னு அர்த்தம். ඇතුලෙන් ගින්නක් තිබෙනවයි කියන එක එළිදරව් කරනවා ඒ ආශිර්වාදය තුල. காரணமே இல்லாம என்னுடைய பணத்தை பாதி பணத்தை பிடிச்சிட்ட, நீ நல்லவா இருப்ப. කාරණාවක් නැතුව මගේ මුදලින් භාගයක්ම උඹ ගත්තා. උඹ හොඳින් ඉදීද? இந்த பணம் உனக்கு ஒட்டுமா? මේ මුදල් උඹට හරියයිද? நீ நல்லா இருப்பியா? උඹ හොඳින් ජීවත් වෙයිද? உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா? උඹේ දරුවන් හොඳින් ඉදීද? வச்சுக்க, තියාගනි. நாசமா போ. උඹ තොලංචි වෙලා ඵලයන්. அப்படி ஒரு ஸ்பிரிட். ඒ වගේ ස්පිරිට් එකක්. அதுதான் என்ன, அதுதான் அதுதான் இது. ඒක තමයි අර ඇතුලෙන් එන එක. நல்லா இரு, හොඳින් ඉන්න. அதுக்குள்ள இவ்வளவு இருக்கு. ඒ තුල එච්චර දේවල් අන්තර්ගත වෙලා තිබෙනවා. Say we are Christians. අපි කිතුනුවන්. நாம் worldly people கிடையாது. අපි ලෞකික සෙනග නෙවෙයි. உலகத்தான் அல்ல. අපි ලෞකික සෙනග නෙවෙයි. மெய்யாகவே நம்ம ஆசீர்வதிக்கணும். අපි සැබවින්ම ආශිර්වාද කළ යුතුයි. ஓ praise the Lord. Praise the Lord. கர்த்தாவே இந்த ஃபேமிலி மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படட்டும். ස්වාමිනී සැබවින්ම මේ සෙනග මේ නිවස ආශිර්වාද ලබන්න ඕනේ. கரன்சி எல்லாம் பேப்பர், எல்லாம் பேப்பர், கரன்சி எல்லாம் பேப்பர் எல்லாம். මුදල් කියන්නේ හැම දෙයක්ම පත්‍රය, පත්තර. எல்லாம் கலர் கலர் பேப்பர் அவ்வளவுதான். ඒ පාට පාට වර්ණ වර්ණ පත්තර. එච්චරයි. பவுண்ட்ஸ் ஒரு கலர்ல இருக்கு, யூரோ ஒரு கலர்ல இருக்கு, இந்தியால ஒரு கலர் இருக்கு. පවුන්ස් එක පාට පත්‍රයක්, ඒ වගේම යූරෝ එක පාට පත්‍රයක්, ඉන්දියාවේ තිබෙනව කරන්සි හැම දෙයක්ම පාට පාට පත්තර. எல்லாம் பேப்பர். හැම දෙයක්ම පත්තර කොළ. ஒரு 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 அதெல்லாம் லிட்டில் திங், ஒன்றுமே இல்லை, வெறும் ஸ்மால் திங், லிட்டில் திங். அதெல்லாம் ඒක සුළු දෙයක්, කිසිම වටිනාකමක් නැහැ. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நாம் யுத்தம் பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. මෙවැනි සෙනග උදෙසා අපි පොර බඳින්න නරකයි. ஓகே, நாம் 4 விஷயங்களை நாம் தியானிச்சிருக்கோம். අපි කාරණාවල් 4ක් අධ්‍යයනය කරා. என்னென்ன ஆட்டிடியூட், என்னென்ன மனப்பான்மை நாம் இருக்கணும், කුමන කුමන දේවල්ද අප තුළ අන්තර්ගත වෙන්න ඕනේ. இந்த உலக பொருளை இயேசுவா அல்லது தேவனா, உலக பொருளா என்று வரும்பொழுது உலக பொருளை அசட்டை செய்வோம். යේසුස් වහන්සේද ලෞකික දේවල්ද කියලා එන විට අපි ලෞකික දේවල් සුළු කරන්නට අවශ්‍යයි. நம்முடைய நஷ்டம், இழப்பு, சேதத்தில் நாம் மனம் தளராது இருப்போம். අපගේ අලාභය අපිට එන්නා වූ ඒ යම්කිසි කාරණාවල් තුළ අපි කැළඹෙන්න නරකයි. நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் நீதியாய் நேர்மையான வழியில வரட்டும். අපගේ නිවස තුළට එන්නා වූ සෑම මුදලක්ම අවංක ධර්මිෂ්ඨකමෙන් එන්න අවශ්‍යයි. 4வது காரியம், இந்த உலக பொருளுக்காக நாம் யாரிடத்திலும் நாம் சண்டை செய்யக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ලෞකික දේවල් වෙනුවෙන් අපි කිසිම කෙනෙක් එක්ක පොරබඳින්න නරකයි. අපි රණ්ඩු වෙන්න නරකයි. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் நாசரேத்தூர்ல தச்சனா இருந்தார். යේසුස් වහන්සේ නාසරෙත් වල අවුරුදු 30ක්ම වඩුවෙක් විදියට ஒரு සිටියා. 17 18 வயசு 15 வயசுல எத்தனை வயசுக்கு ஒரு தச்சு பட்டறைக்கு போனார் தெரியல. අවුරුදු කීයෙන් අවුරුදු 15 16 17 කුමන වයසේ ගියාද කියලා දන්නේ නැහැ. நேர்மையாய் அவர் தன்னுடைய தச்சு பட்டறையில் இருந்துப்பார். නමුත් ඔව් අවංකව ඒ Tamanගේ වෘත්තිය කරා. ஓகே, இந்த டேபிள் இந்த வுட்னால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். මේ මේසය මේ ලෑලි වලින් මේ ලියෙන් ඇදුවේ කියලා ඔව් පවසා ඇති. இதுல ஒரு பார்ட் டிஃபெக்ட், அதனால பணத்தை குறைச்சிட்டு கொடுங்கன்னு சொல்லுவார். පොඩි අඩුපාඩු තිබෙනවා මේ මේසේ, ඒ නිසා ඒකට මුදල අඩු කරලා දෙන්න කියලා ඔව් පවසා ඇති. அதை ஏதாவது பூசி கீசி ஏதாவது பண்ணி என்ன செஞ்சு சேல் பண்ணியிருக்க மாட்டார். ඒකට යම් කිසි දෙයක් ඔව් වර්ණනා කරලා ඉවරලා ඒක වැඩි මුදලට විකුණලා නැතුව ඇති. இயேசு நீதிபரர்.
යේසුස් වහන්සේ ධර්මිෂ්ඨයි. யாராவது ஒரு பொருளை அவர்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க, பாதி பணத்தை கொடுத்துருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, மீதி பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. යම්කිසි භාණ්ඩයක් ඔවුන්ගෙන් මුදල් දීලා අරගෙන ඇති. ඒකේ සම්පූර්ණ මුදල නොදී භාගයක් දීලා ඉවරලා අරගෙන ගිහිල්ලා ඇති. அந்த பணத்துக்காக நடையா நடந்திருந்திருக்கலாம். ඒ එන්ටෝන ඉතුරු මුදල වෙනුවෙන් යේසුස් වහන්සේ පයින් ගමන් කරලා ඇති. அவர் வீதியில சத்தம் போடல. නමුත් ඔහු මාර්ගවල කෑ ගැව්වේ නැහැ. எஸ், நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். ඔහු අප ආකාරවම හැම අතින්ම ඔවුන් වහන්සේ ඒ පරීක්ෂාවට ලක් වුණා. ஏமேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனல, ஏன் இதை எனக்கு மீதி பணத்தை எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருக்க மாட்டார். ඔබ ඇඩ්වාන්ස් එකක් දුන්නා ඉතුරු මුදල් ගෙව්වේ නැහැ කියලා ඉවරලා යේසුස් වහන්සේ කෑ ගැසුවේ නැහැ. இயேசுவை நம் கண்ணுக்கு முன்னால நாம் நிறுத்தி வைப்போம். යේසුස් වහන්සේ අපගේ නේත්‍රා ඉදිරියට අපි තබමු. நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். අපි යාඥා කරමු. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். සුද්ධ වූ දෙවි පියාණනි ඔබට இயேசுனுடைய அடிச்சுவடுகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ පාමුල නිසා ඔබට ස්තුති කරනවා. இயேசுவே, நீர் பணத்தை ஹேண்டில் பண்ண விதமாய் நாங்களும் பணத்தை கையாளட்டும். ස්වාමිනී ඔබ මුදල් ඒ පරිහරණය කරපු ලෙස අපි පරිහරණය කරන අපිට උපකාර කරන්න. இயேசு நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ආමේන්. ආමේන්.